We welcome you on behalf of Legal Eagles Elites and on behalf of all the participants. And today's topic is framing of charges. And the floor is all yours. We welcome you, sir. And it is all yours, and you can take as much as time possible. Welcome, sir. Thank you, madam. Thanks for the nice introduction. I think I am audible now. Yes, sir. Very much audible. Okay. Thank you. Good evening, friends. Friends, good evening. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இது நாட் ஓன்லி நாலேஜ் ஷேரிங் பட் ஆல்சோ உங்களுடைய ஃபியூச்சர் கைடன்ஸுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் நமக்கு வந்து பேசிக் திங் எப்பவுமே நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிமினல் சைடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் மீன் பை அன் அஃபென்ஸ். அதுதான் சொல்லிட்டு இருப்பேன். அஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அஃபென்ஸை வந்து ஆக்சுவலா டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி வந்து கிரைம் அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க லா மேக்கர்ஸ். கிரைம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ திங் அகைன்ஸ்ட் த ஸ்டேட். ஏதாவது நாட்டிற்கு எதிராக ஏதேனும் ஒரு செயலை செய்தால் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேரியஸ் பர்சன்ஸ் வந்து வேரியஸ் டெஃபினேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா வந்து ஐபிசியில வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை அன் அஃபென்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. வாட் இஸ் மீன் பை அஃபென்ஸ் அப்படின்னு கொண்டு வரும்போது, அஃபென்ஸ் வந்து an act punishable under this code அப்படின்னு கொடுக்குறாங்க. எனி ஆக்ட் வந்து பனிஷபிள் அண்டர் திஸ் கோடுன்னா இந்தியன் பீனல் கோட்ல ஆக்ட் வந்து பனிஷபிளா இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அஃபென்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. பட் அது மட்டுமே சஃபிஷியண்டா இல்லை அப்படின்றதால அதுக்கப்புறம் 1973 நமக்கு சிஆர்பிசி வரும்போது அதுல வந்து டிஃபைன் பண்றாங்க வாட் இஸ் மீன் பை அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணும்போது an act or omission made punishable under law, law is time being in force. இது மூணும் வந்து நமக்கு ஒரு தாரக மந்திரம் மாதிரி. இதை வந்து நம்ம டெஃபினட்டா நீங்க வந்து நல்ல முறையில ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்ட் ஆர் ஒமிஷன் அதை நம்ம ஈஸியா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு செயல் அல்லது செய்யாமல் விடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். மேல் பனிஷபிள் அண்டர் லா, சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு செய்கையானது அல்லது செய்யாமல் விடுத்தலானது ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ் தண்டனைக்குள்ளாகப்பட்டிருக்கிறதா சொல்லி இருந்தாங்கன்னா அது வந்து இட் இஸ் அஃபென்ஸ். பட் அதோட நிக்காம the law is time being in force அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, on the date of commission of offense, அந்த செயலை அல்லது செய்யாமல் விடுத்தலை செய்யக்கூடிய தினத்தன்று அந்த சட்டமானது நடைமுறையில் இருக்க வேண்டும். சில ஆக்ட்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பீல் ஆயிட்டு இருக்கும், இல்லைன்னா சில செக்ஷன்ஸ் வந்து ரிப்பீல் ஆயிட்டு இருக்கும். அந்த ரிப்பீல் ஆன செக்ஷனையோ அல்லது வந்து ரிப்பீல் ஆன ஆக்ட்லயோ நம்ம சார்ஜ் பண்ண முடியாது யாரையும். அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்ட் டெஃபினேஷன் ஃபார் அஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது an act or omission made punishable under law, law is time being in force. இதை நம்ம மனசுல வச்சிட்டோம்னாவே போறோம். அப்பதான் வந்து நம்ம எக்ஸாம் அப்பவும் சரி, இல்ல கோர்ட்ல நம்ம அப்ளை பண்ணும் போதும் சரி, அதனுடைய பேஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடியது எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் இதை நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல சொல்றேன்றதை நான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு 3 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேக்ட், ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரிலவெண்ட் ஃபேக்ட். ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கமிட்டட் மர்டர் ஆஃப் பி அப்படின்னாக்கா இட் இஸ் வாட் இஸ் எ ஃபேக்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பி வாஸ் மர்டர் இஸ் எ ஃபேக்ட். Fact in issue அப்படின்னு எடுத்தீங்கன்னா, whether A has committed murder of B or not, this is a fact in issue. Relevant fact அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த relevant factனா இவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களா, அவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே எதனா எனிமிட்டி இருக்கா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிளஸ் வெப்பன், பர்ச்சேஸ் ஆஃப் வெப்பன்ல இருந்து இன்டென்ஷன், மோட்டிவ் எல்லாமே அதுல அடங்கி போயிடும். இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஒரு ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய வேலை. அந்த ரெலவெண்ட் ஃபேக்ட் என்னென்னவோ அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து தயவு செய்து நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அல்லது சார்ஜுக்கு கொண்டு போகணும்னா இன்னொரு 5 W's சொல்லுவேன் நான். அந்த 5 W's ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். when, where, who, whom, what. இவ்வளவுதான். என்ன நடந்தது, எந்த தினத்தில், எந்த தினம் அப்படின்னு சொன்னா எந்த இடம், எந்த தேதி, எந்த நாள், அது மாதிரி எந்த இடம் பிளேஸ் கூட
என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி நடந்தது, யார் செய்தார்கள், யாருக்கு எதிராக செய்தார்கள் இப்படின்றத வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. ஒரு பேரா நமக்கு கொடுக்குறாங்க, 10 பேஜ்ல கொடுக்கலாம் அல்லது 2 பேஜ்ல கொடுக்கலாம். ஒரு ஃபேக்ட்ஸை கொடுக்கும்போது அதுல கிளீனா வந்து நெரேஷன் ஆஃப் ஃபேக்ட் வரும்போது யார் யாரு எந்தெந்த இடத்துல என்னென்ன செயல்களை செஞ்சாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இந்த 5 Ws நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்றது நமக்கு கொஞ்சம் ஈஸி. அவ்வளவுதான். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சு ஒரு இன்ட்ரடக்ஷனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு கோ டு சார்ஜ். சார்ஜ் அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து நாங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ற காலத்துல வந்து எங்க சீனியர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சார்ஜ் தான் படிக்க சொல்லுவாங்க. சார்ஜை படிப்போம். என்ன சார்ஜ், நம்ம எதிரிக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டு போலீஸ் தரப்புல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அல்லது நீதிமன்றத்துல ட்ரையலுக்கு வரும்பொழுது என்ன பண்ணணும்னா நீதிமன்றத்துல எந்தெந்த பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு, சார்ஜ்ன்றது குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு வணையப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்தோம்னா தான் அதுக்கு உண்டான எவிடன்ஸ் என்னென்ன இருக்கு, எந்தெந்த சாட்சி என்னென்ன சொல்லி இருக்காங்க அப்படின்றத வச்சுதான் நம்ம கேஸை விடுதலை வாங்குறது முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம். ஸோ அதனால அந்த காலத்துல நாங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 86, 87 எங்க சீனியர்ஸ் முதல்ல கட்ட கொடுத்தாலும் முதல்ல சார்ஜ் படிக்க சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு போனோம்னா பண்டுல கொஞ்சம் நாங்க பெருசு பண்றோங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சார்ஜ் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அதுதான் நமக்கு மெயின். அதனுடைய சம்பந்தமா யார் யார் என்னதுன்னா சொல்றாங்க, அந்த சார்ஜுக்கு எதிராக, அதாவது அந்த சார்ஜை நிரூபிக்கும் வகையில நம்ம கிட்ட யாராவது நமக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மட்டுமே நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணா போறோம். மற்றவங்களை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கூட சில சமயத்துல இல்லாம போயிடும். இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ செக்ஷன் 2B வந்து சார்ஜ்னா என்ன அப்படின்னு 2B ஆஃப் சிஆர்பிசி. இதுல நான் உங்களுக்கு அப்புறமா என்னால சாரி டெக்னிக்கலா நாட் சோ வெல்வெஸ்ன்றதால இதுல வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல என்னால. பண்ணுவீங்க மொபைல்லையா? கிளாஸ் ஓடிட்டே இருக்க வேண்டாம், இதுல ஒண்ணா ஜாயின் பண்ணு. ஓகே, லேப்டாப் வேண்டாம். அதுல நான் அதுக்கு அப்புறமா மேடத்துக்கிட்ட சொல்லி நான் அந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ செக்ஷன் 2B ஸ்மால் பி 2 ஸ்மால் பில வந்து சார்ஜ்னா என்ன அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. அதுல சொல்லும் போது சார்ஜ் இன்க்ளூட்ஸ் எனி ஹெட் ஆஃப் சார்ஜ் when the charge contains more heads than one. நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது எல்லாமே வந்து சார்ஜ் கணக்குல தான் வந்துடும். ஏன்னா சார்ஜ்னு சொல்றமே, அதனால சிங்கிள் வேர்டு தானே, ஒரு சார்ஜ் தானே இருக்கணும் அப்படின்றது கிடையாது, நிறைய வரும். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் அந்த சார்ஜை பத்தி சொல்லும் போது அது ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் a statement of accusation for the purpose of understanding of the accused to prepare his defense. So மெயினா வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் ஃப்ரேமிங் எ சார்ஜ் அப்படின்னு சொன்னா மெயின் கான்செப்ட் நமக்கு தெரியும். நம்மளுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் ஓரியன்டட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒருத்தன் கில்ட்டி அப்படின்னு சொல்ற வரைக்கும் இஸ் டீம் டு பி இன்னோசென்ட். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்கோர்ஸ் சில ஸ்பெஷல் ஆக்ட்ல வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிடும். presumed that he is an accused and he has to show his innocence அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் எப்பவுமே. ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்யூஸ்டுக்கு வந்து அவனுடைய தரப்புல டிஃபென்ஸை தயார் பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவு. அதுதான் வந்து இந்த சார்ஜோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா சார்ஜை பொறுத்த வரைக்கும் மற்ற செக்ஷன்ஸ் இருந்தாலும் 211 இருந்து ஆரம்பிக்கும். 211 to 224 இதுதான் வந்து நமக்கு வாட் இஸ் மீன் பை சார்ஜ், அதுல என்னென்ன இருக்கணும், என்னென்ன பண்ணோம் அப்படின்றது மொத்தத்தையுமே அதுல கொண்டு வந்திருப்பாங்க. 211 சிஆர்பிசி புக், சாரி இதுல பவர் பாயிண்ட் என்னால உங்ககிட்ட காட்ட முடியல. சப்போஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் புக் அப்படின்னாலோ அல்லது வேற நீங்க மொபைல்ல பாக்குற மாதிரி இருந்தா கூட யூ ஜஸ்ட் கோ த்ரூ செக்ஷன் 211 ஆஃப் சிஆர்பிசி. ஏன்னா அதை சொல்லும் போதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதுல 211ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் சார்ஜ். ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சார்ஜ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுதான் அது 211ல சொல்லக்கூடியது. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டேட் தி அஃபென்ஸ் வித் விச் த அக்யூஸ்ட் இஸ் சார்ஜ். நான் சொன்ன பாருங்க அஃபென்ஸ், அப்போ ஸ்டேட் தி அஃபென்ஸ், என்ன குற்றம் செய்தார்.
என்ன குற்றம் செய்தான் அப்படின்னு சொல்லணும். கொலை பண்ணீங்களா, கற்பழிப்பு பண்ணீங்களா, திருடினாரா, என்ன குற்றத்தை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லணும். சரி, வெறும் குற்றத்தை சொன்னா போதுமா? அப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க, அந்த குற்றத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது நெரேஷன் ஆஃப் ஃபேக்டோட சொல்லணும். ஸ்டேட் தி அஃபென்ஸ் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னு சொன்னா an act or omission நான் சொன்ன பாருங்க, அந்த டெபினிஷன்ல வரா மாதிரி. அப்போ என்ன, இந்த செயலை நீ செய்திருக்கிறாய், இந்த செயலானது இந்த பிரிவின் கீழ் தண்டனைக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேதியில இத்தனை மணிக்கு நீ இந்த இடத்துல இந்த குற்றத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு நெரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ல சொல்லுவாங்க. சரி, சப்போஸ் அந்த அவன் செய்த ஒரு குற்றத்திற்கு சட்டத்துல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் நேம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மர்டர் வந்து 299 300ல 299ல கல்பபிள் ஹோமிசைடும் 300ல வந்து மர்டர்னாவும் என்னன்னு டிபைட் பண்ணுவாங்க. மர்டர்னு வரும்போது சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதுல இருக்கும், சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸப்ஷன்ஸ்ல வந்துச்சுன்னா அது கல்பபிள் ஹோமிசைடுக்கு போயிடும். அந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது மர்டர்ல வந்து நிற்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வெறும் மர்டர் அப்படின்னு சொன்னா அதுல என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ அந்த எக்ஸப்ஷனுக்கு உட்பட்டு என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ அதுக்கு உட்பட்டு வருது அப்படின்ற மாதிரி அதனுடைய குற்றத்தினுடைய அர்த்தம். சப்போஸ் there is a specific name ஒரு குற்றத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் theft சொல்லுவோம், ரேப், மர்டர், கல்பபிள் ஹோமிசைட், இது மாதிரி attempt to murder, abetment to commit suicide, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சட்டத்துல ஒவ்வொரு பெயர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் theft அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, தெஃப்ட்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூவிங் எ ப்ராப்பர்ட்டி without the consent of the owner with dishonest intention. ஸோ டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும். அல்லது ஒரு உரிமையாளரிடம் இருந்தோ அல்லது யாரிடம் அந்த பொருள் உள்ளதோ அவரிடம் இருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்து செல்லப்பட்டு இருக்க வேண்டும். இப்போ அதை நம்ம ஆக்சுவலா வந்து சார்ஜ் பிரகாரம் குற்றத்துல வந்து அவன் என்ன குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த தேதியில இத்தனை மணிக்கு இன்னாருக்கு சொந்தமான ஒரு மோட்டார் சைக்கிள்னு வச்சுங்க, இன்னாருக்கு ஏக்கு சொந்தமான ஒரு இருசக்கர வாகனத்தை, அந்த இருசக்கர வாகனம் அப்படியே சொல்ல முடியாது, பதிவு எண், இந்த பதிவு எண் கொண்ட இருசக்கர வாகனத்தை உரிமையாளருடைய அனுமதி இன்றி குற்றமுறு எண்ணத்துடன் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட நீங்க அதை நகர்த்தினீங்க. யூ ஆர் மூவிங் த ப்ராப்பர்ட்டி அவே ஃப்ரம் தி பொசஷன் ஆஃப் எ பர்சன் வித்தவுட் இஸ் கன்சென்ட் வித் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன். எவ்வளவும் சொல்லணும். பட் எப்படி 211 சப்கிளாஸ் 1 பிரகாரம் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவும் சொல்லணும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை நீங்க theft, ஏன்னா 378ல வந்து வாட் இஸ் மீன் பை theft அப்படின்னு சொல்லிதான் இந்த டெபினேஷனை கொடுப்பாங்க. இந்த டெபினேஷனை கொடுக்கும்போது நீங்க இந்த தேதியில இத்தனை மணிக்கு நீங்க திருடினீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அல்லது திருட்டு குற்றம் புரிந்துள்ளீர்கள் அப்படின்னு சொன்னாலே he moved the property out of the possession of the person without his consent with dishonest intention. இந்த டெபினேஷன்ல உண்டான மொத்தமே வந்து அந்த ஒரு வார்த்தையில அடங்கி போயிடும். அதுதான் என்ன சொல்றாங்க சப்கிளாஸ் 2ல, சட்டத்துல வந்து ஒரு குற்றத்திற்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால், ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் நீங்க அந்த வார்த்தையை மட்டுமே சொன்னா போதுமானது. நீங்க இந்த தேதியில இத்தனை மணிக்கு இந்த திருநீங்க, இந்த தேதியில இன்னார இத்தனை மணிக்கு கொலை பண்ணீங்க, கொலை குற்றம் அப்படின்னு சொல்றோம், அல்லது கற்பழித்தீர்கள் ரேப்புக்கு அப்படி சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சட்டத்துல பெயர் குறிக்கப்பட்டிருந்தால் அந்த பெயரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். சரி, பெயர் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா so much of definition of the offense must be stated அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் நேம் இருந்தா இப்ப திருட்டு அப்படின்னா வெறும் திருட்டுன்னு போட்டாலே போறோம். பட் சட்டத்துல பெயர் இல்லை, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெயர் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அக்யூஸ்டுக்கு வந்து என்ன குற்றத்தை செய்தான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு டெபினிஷன்ல நீங்க சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டெபினிஷன்ல சொல்லணும். அப்பதான் நான் சொன்ன மாதிரி இத்தனை மணிக்கு இந்த தேதியில இன்னாரிடமிருந்து இந்த பொருளை அவருக்கு தெரியாம நீ குற்றமுறை எண்ணத்தோட டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட அதை கொண்டு போன அப்படின்னு குற்றச்சாட்டு வணைவாங்க. சப்கிளாஸ் 4க்கு
4ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது தி லா அண்ட் செக்ஷன் ஆஃப் லா மஸ்ட் பி ஸ்டேட். எந்த சட்டத்தின் கீழ் மற்றும் எந்த பிரிவின் கீழ் அவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். த லா அண்ட் செக்ஷன் ஆஃப் லா, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு. சரி, எல்லாத்திலுமே லா இருக்குது. இப்ப சிலதுல பாத்தீங்கன்னா ஐபிசி சொல்றோம், இந்தியன் பீனல் கோட் 1860. நீங்க வந்து இந்திய தண்டனை ஐபிசி 1860 அப்படின்னு வருஷத்தை இந்த இடத்துல மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுதான். லா அண்ட் செக்ஷன் ஆஃப் லா போடும்போது லா வந்து நம்ம சொல்லிடலாம், ஐபிசியோ அல்லது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்டோ அல்லது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்டோ, வாட் எவர் இட் மேபி, நம்ம அந்த ஆக்டை சொல்லிடலாம். வருஷத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கும். இந்திய தண்டனை சட்டம்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். ஆனால் அந்த இந்திய தண்டனை சட்டத்திலேயே ஏதேனும் அமெண்ட்மெண்ட் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அஃபென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ரேப் அஃபென்ஸ் தான் அதுல நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுல கொண்டு வரும்போது நம்ம 2013ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஒண்ணு வருது, 2018ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. 2013ல இருக்கிற அமெண்ட்மெண்ட்டுக்கும் 2018ல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2018ல வந்து பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அதிகமா இருக்கிற அஃபென்ஸை தான் போடணும் அப்படின்ற கான்செப்ட்லயோ அல்லது மினிமம் இருக்கிற அஃபென்ஸுக்கு தண்டனை உண்டான செக்ஷனை போடணுன்றதோ அவசியம் இல்லை. ஆனால் சம்பவ தினத்தன்று, அதுதான் முதல்ல சொன்னேன், தட் லா இஸ் டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு டெக்னிக்கலா சில சமயத்துல ஃபேக்ட்ஸை மட்டும் கொடுத்து விட்டுடுவாங்க. கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, டேட் ஆஃப் அஃபென்ஸ்னு கொடுத்து விட்டுடுவாங்க. 2018 அமெண்ட்மெண்ட் எப்போ வந்தது, 2013 அமெண்ட்மெண்ட் எப்போ வந்ததுன்றது நமக்கு ஞாபகம் வச்சுட்டோம்னா மட்டும்தான் அந்த பீரியட்ல வரும்பொழுது ஆஸ் அமெண்டட் பை ஆக்ட் 2013, அந்த ஆக்ட் நம்பர் இருக்கும் 2425, அது மாதிரி நம்பர் ஒன்று இருக்கும். இந்த ஆக்ட் 25 ஆஃப் 2013 அல்லது கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 அப்படின்னு போடணும். 2018 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 376 சப் கிளாஸ் 2ல வந்து ஐன்னு ஒரு செக்ஷன் ஒன்று இருந்தது 2013 அமெண்ட்மெண்ட்ல. ஐன்னா இஃப் எ பர்சன் ஃபீமேல் வாஸ் ரேப்ட் who is below 12 years அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன் சீரியஸ் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 2I. சரிங்களா? அதாவது 376 சப் கிளாஸ் 2 சப் கிளாஸ் I. அது வந்து 2013ல இருக்கு. பட் சப்சிக்வெண்டா 2018ல வந்து அதை ஒமிட் பண்ணிட்டு அதுக்கு பதில் 376 சப் கிளாஸ் 3 அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. 376 சப் கிளாஸ் 3 வந்து பிலோ 16 இயர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அது வந்துடும். அப்போ சப்போஸ் 11 years girl was raped by a person அப்படின்னா நீங்க டேட் ஆஃப் அக்கரன்ஸை பார்க்கணும். டேட் ஆஃப் அக்கரன்ஸை பார்த்துட்டு இஃப் அது வந்து 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு அடுத்து அப்புறமா வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அதை தான் இன்வோக் பண்ணணும். 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி சம்பவம் நடந்ததாக இருந்தால் நீங்க 2018 அமெண்ட்மெண்ட் இன்வோக் பண்ண முடியாது, 2013 அமெண்ட்மெண்ட்டை போடும். அப்ப நீங்க எதை சார்ஜ்ல போடுறீங்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவோம். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வரும்போது நீங்க வாட் இஸ் யுவர் பிரசன்டேஷன், whether you are applying the law in correct position or not அப்படின்றத மெயினா எல்லாருமே பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது டேட் ஆஃப் அக்கரன்ஸ் வரும்போது நீங்க இன்னும் இன்வோக் பண்றது, ஈவன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்போ 20 years கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போக்சோ ஆக்ட் வந்துச்சு, அதுல 20 years கொடுக்குறீங்க அல்லது லைஃப் சென்டென்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா எதனால நீங்க லைஃப் சென்டென்ஸை கொடுக்குறீங்க, டெத் சென்டென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எதனால நீங்க டெத் சென்டென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு we have to justify in the judgments. அது நான் இன்னொரு முறை மேடம் கேட்டாங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஜட்மெண்ட் ரைட்டிங்லயே அதை நான் சொல்றேன். பட் நமக்கு அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா we have to invoke the amendment provision. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெண்ட்மெண்ட்னு சொல்லும் போது இப்போ நிறைய நம்ம வந்து கிரிமினல் கோர்ட்ல போறவங்களுக்கு தெரியும், 151 71A அப்படி கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு மொட்டையா போட்டு விட்டுடும். பட் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அது நிறைய வந்திருக்கு. 1908ல இருந்து ஆரம்பிச்சு
ஆஸ் 2018-19 வரைக்கும் நிறைய கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அது ஃபார் எக்ஸாம்பிள் 1932ல 7(1)A molesting a person அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த பப்ளிக்ல யாராவது வந்து டிஸ்ஆர்டர் மேனர்ல பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுல வரும்போது சரியா 1932ன்னு போடணும். இப்போ சார்ஜிங் எ பர்சன் அண்டர் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 7(1) அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நீங்க 1932 அப்படின்னு போடணும். வெறும் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு போட வேண்டும். இப்போ 2 பேர் எழுதுறோம், ஒருத்தர் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு மட்டும் எழுதுறாரு, ஒருத்தர் கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1932ன்னு எழுதுறாருன்னா உங்களுக்கே தெரியும் 1932 எழுதுனவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மார்க் கிடைக்குமே தவிர ஈக்குவல் மார்க் 2 பேருக்குமே கிடைக்காது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். லா அண்ட் செக்ஷன் ஆஃப் லா சொல்லும் பொழுது எந்த சட்டத்தின் கீழ் சொல்றோம் அப்படின்னு வரணும், எந்த பிரிவின் கீழ் அப்படின்றதும் குற்றச்சாட்டு வரும்போது அதுல நம்ம அவங்க நீதிமன்றத்துல வணைவாங்க, நம்ம அதனால அது மாதிரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் சார்ஜ், அதுக்கு என்ன சொல்றாங்க, இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு எ ஸ்டேட்மெண்ட். அப்போ எவ்ரி லீகல் கண்டிஷன் ரிக்வயர்ட் பை லா டு கான்ஸ்டிடியூட் தி அஃபென்ஸ் சார்ஜ் வாஸ் ஃபுல்ஃபில் இது பர்டிகுலர் கீ. அந்த சார்ஜ்ன்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு எ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன இருக்கணுமோ லீகல் ரிக்வயர்மெண்ட் என்னென்ன இருக்கணும் ரிகார்டிங் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் கேஸ். எந்த கேஸ்ல ஒரு பொதுவா சொல்ல முடியாது, எந்த கேஸ்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க, இன்னாரு ஏவானது பிஏ ஏமாத்தினாரு, இல்ல ஏவிடம் ஒப்படைக்கப்பட்ட சொத்தை இது மாதிரி பண்ணாரு, இந்த தேதியில கையாடல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா அவருக்கு கொடுத்தோம்னா தான் அக்யூஸ்ட் வந்து he can prepare for his defense அப்படின்றாங்க. தென் another ஒன்று சொல்லும் போது it should be written in the language of the court அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தினுடைய மொழியில் லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்னா நீதிமன்றத்துல இப்போ வந்து நமக்கு என்ன பண்றோம், தமிழ் அல்லது ஆங்கிலத்துல பண்றோம். அது மாதிரி பண்ணும்போது இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டு ட்ராக் த கேஸ் பெட்டிஷன் போடுவாங்க, இல்ல எனக்கு டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் வேணும், இப்போ இங்கிலீஷ்ல இருந்தா எனக்கு வேற லாங்குவேஜ் வேணும், இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் செட்டில்டு ப்ரொபோஷன்லாம் நிறைய வந்துச்சு. சப்போஸ் எ பர்சன் எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றாரு, பட் அப்பாயிண்டட் அன் அட்வொகேட் அப்படின்னு சொன்னா நாட் நெசசரி டு கிவ் இட் இன் டிரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ்ல. அப்படி இல்லை டைரக்டா பார்ட்டி இன் பர்சன் இருக்காரு, எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரியும், எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் கொடுக்கணும். அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல தான் நம்ம கொண்டு வராங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி ரிட்டன் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்டினுடைய நீதிமன்ற மொழியில தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சப்ளர் 7ல தி ஃபேக்ட், அச்சா என்ன ஃபேக்ட் நடந்தது அதுதான் சொன்ன, அந்த 5 W's ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன். ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ சொன்னேன் இல்லையா, அதுல தி ஃபேக்ட் என்ன ஃபேக்டோ, அதுக்கு அடுத்தது டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கன்விக்ஷன். இப்போ அடுத்தது வந்து இதுல வந்து டேட் ஆஃப் அண்ட் பிளேஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஷால் பி ஸ்டேட்டட் இன் தி சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ செக்ஷன் 75 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குற்றத்தை ஒரு நபர் செய்த பிறகு மீண்டும் அந்த குற்றத்தை செய்தால் ஒரு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட். இப்ப நமக்கு ப்ரொவிஷன்லயே உங்களுக்கு தெரியும் சிலதுலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்ட்ல வரும் பொழுது இஃப் இட் வாஸ் கமிட்டட் சப்சிக்வெண்ட்லி அப்படின்ற மாதிரி இருக்கும், அல்லது செகண்ட் டைம் வந்தா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அஃபென்ஸ் பண்ணா அவனு சொன்னா அவனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், பட் செகண்ட் டைம் பண்ணான்னா இந்த பனிஷ்மெண்ட் என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சட்டத்திலே இருக்கு. பட் சிலதுல அது மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லி இப்ப 379 எடுத்துட்டீங்கன்னா 3 இயர்ஸ்னா 3 இயர்ஸ் தான், அது எத்தனை 379 பண்ணாலும் 3 இயர்ஸ் தான். பட் அவன் ஏற்கனவே வந்து பண்ணிருக்கிறான், ஏற்கனவே அவன் 379ல வந்து கன்விக்ஷன் ஆயிருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கன்விக்ஷன் அவங்க மேக்ஸிமம் 3 இயர்ஸ்னாலும் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் சே அபவுட் 6 months 1 year பீரியட் அண்டர்கான் அது மாதிரி தான் கொடுத்து முடிப்பாங்க. அது மாதிரி சமயத்துல we have to file add section 75 of the IPC. அப்போ செக்ஷன் 75 ஆடும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னைக்கு தேதியில எந்த கோர்ட்ல எந்த நீதிமன்றத்தால் அவர் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார், எவ்வளவு தண்டனை வந்தது அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுக்கணும். அந்த காப்பி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டை முடிஞ்சு அதுல அட்டாச் பண்ணணும். அப்ப பண்ணாங்கன்னா கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 75 மட்டும் தனியா ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. 379 ரெட் வித் 75 மாதிரிலாம் போட மாட்டாங்க. சரியா? அதுதான் இப்போ நமக்கு நம்மளுடைய ஒரு டாஸ்க்கும் அதுதான். இப்போ
நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாம்ல கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. 379 நம்ம வெறும் சிம்பிளா 379 ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 379 கொடுத்துட்டு கூடவே ஒரு வாஸ் ப்ரீவியஸ்லி கன்விக்டட் ஆன் திஸ் டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லைன் எங்கன்னா ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னா டு டெஸ்ட் வெதர் வி ஆர் ஆடிங் செக்ஷன் 75 ஆர் நாட் இன் தி சார்ஜ் அப்படின்றதுக்காக. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட் அண்ட் டைம் பிளேஸ் வச்சு 379க்கு ஒரு சார்ஜ் பண்ணிட்டு இந்த 75க்கு மட்டும் தனியா ஒரு சார்ஜ் பண்ணணும். சரியா? அது ஒரு பேரா. என்ன பேரா? அதுல கொடுக்கும்போது ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தால் நீங்கள் இந்த தினம் ஏற்கனவே இதே குற்றத்தை சிமிலர் அஃபென்சஸ் ஆஃப் தி சேம் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி ஏதோ எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், பாக்குறேன். அஃபென்சஸ் ஆஃப் தி சேம் கைண்ட் அல்லது சிமிலர் அஃபென்சஸ், ஒரே தன்மையுடைய குற்றங்களை ஒரு நபர் மீண்டும் செய்தால் அதுக்கு ஏற்கனவே தண்டனை வந்துட்டு வந்தாங்கன்னா 75 ஆட் பண்ணும். அப்போ இந்த தேதியில இந்த குற்றத்தை நீங்க ஏற்கனவே செஞ்சு இந்த தண்டனை அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 75ல தனியா ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். இவ்வளவுதான் வந்து 211ல தீஸ் ஆர் தி கண்டென்ட்ஸ். இந்த கண்டென்ட்ஸ் அதுல இருந்தா போறோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் 212 இருக்கு. 212ல சொல்லும் போது பர்டிகுலர்ஸ் as to டைம், பிளேஸ் அண்ட் பர்சன். அப்போ அதாவது அங்க என்னென்ன கண்டென்ட்ஸ் சொல்லிட்டாங்க, அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாச்சு, அந்த 5 Wsல இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டைம் அண்ட் பிளேஸ், பர்சன், against whom or the thing, if any, reasonably sufficient to give the accused notice of the matter with which he is charged. அக்யூஸ்டுக்கு போதுமான விஷயங்கள் என்ன பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த தேதியில எந்த இடத்துல யாருக்கு எதிராக இந்த குற்றத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லணும். சொன்னாதான் அவனுக்கு நம்ம வந்து இந்த பண்ணமே இதுக்கு சொல்றாங்கன்னு அவனுடைய டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும்ன்றாங்க. இதுல புக்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைம் அண்ட் பிளேஸ், பர்சன் போட்டுட்டு பிராக்கெட்ல இஃப் எனி அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி திங் அப்படின்னு கொடுத்தோம்னா இஃப் எனி அப்படின்னு கொடுக்குறாங்க. அது ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க? சரியா? இப்ப சட்டத்துல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வேர்டு கூட அனாவசியமா இருக்கவே இருக்காது. அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். கமா புள்ளி ஸ்டாப்பு கூட மீனிங் இருக்கும். கமா போட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சா போதும், ஏன் இந்த இடத்துல கமா போட்டிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல ஆர் போட்டிருக்கோம், ஆர் போட்டிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல அண்டு போட்டிருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜை டெவலப் பண்ணக்கூடியது. சும்மா அனாவசியமா வந்து யாரும் வந்து அந்த ஹாரோ இது போட்டிருக்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து என்ன தேவையோ அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். நச்சுன்றமே அது மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அப்போ இதுல பிராக்கெட்ல இஃப் எனி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. பர்சன், டைம் அண்ட் பிளேஸ், பர்சன், யாருக்கு எதிராக போது இஃப் எனி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த யாருக்கு எதிராக அப்படின்னு தெரியலன்னா கூட கவலை கிடையாது, வேற ஒண்ணும் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் செய்த செயல் அந்த ஆக்ட் தான் தண்டனைக்குள்ளானதை தவிர, சோ ஏக்கு எதிராக பண்ணாக்கா தண்டனை அதிகம், பிக்கு எதிராக பண்ணா தண்டனை குறைவு அப்படின்லாம் கிடையாது. அவன் என்ன குற்றம் செய்தானோ அந்த குற்றத்துக்கு தான் அவனுக்கு தண்டனை. தட் ஆக்ட் ஆர் ஒமிஷன் இருக்கு பாருங்க, அதுதான் அஃபென்ஸ் தவிர அகைன்ஸ்ட் whom he has committed அப்படின்றதுக்கு வந்து இல்லை. அதுலதான் அழகா இஃப் எனி. சில சமயத்துல தெரியாது, யாருக்கு எதிராக செய்தான்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி சமயத்துல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு ரேஷன் நெக்லிஜென்ட் டிரைவிங், இட் அக்கர்ட் இன் எ கேஸ். ஒருத்தர் ரோட்ல படுத்துட்டு இருக்கவன் மேல ஒரு குளிர்காலத்துல வந்து ஒரு சாக்கு மூட்டையை போட்டு பாவம் முகத்தை முழுச மூடிட்டு ரோடு ஓரத்துல ஒரு ஆள் படுத்துட்டு இருக்காரு. வேகமா வெடிகாலம் போன ஒரு பஸ் பேருந்து வந்து ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் ரெண்டுமே அவர் மேல கம்ப்ளீட்டா ஸ்க்ரோல் டவுன் ஆயிட்டு ஆள் வந்து டைட் இன் ஸ்பாட். பட் அவருடைய பேசு தெரியல, எந்த விதமான ஐடென்டிபிகேஷனும் அவர் கண்டே பிடிக்க முடியல. அவர் யாருன்னே தெரியல, எந்த ஊருக்காருன்னே தெரியாம இருந்தது. அப்போ இது மாதிரி கேஸ்ல நம்ம சார்ஜ் பண்ணலாமா வேண்டாமா? ஏன் அவர் தான் இல்லையே, யாருன்னே தெரியாதுல்ல, யாருக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லணும், நாட் நெசசரி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதுல அந்த ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ட், ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் ஆக்ட் இருக்கு பாருங்க, அதுதான் பனிஷ்மெண்ட்டை தவிர நீ அந்த அடையாளம் தெரியாத நபர் அதுல நம்ம சார்ஜ்ல பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த தேதியில இத்தனை மணிக்கு நீங்க வாகனத்தை வந்து
அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் அல்லது கவனக்குறைவாக ஓட்டி சென்று அடையாளம் தெரியாத, அடையாளம் காணப்பட முடியாத அல்லது அடையாளம் தெரியாத நபர் மீது ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றதெல்லாம் இந்த மாதிரி மாற்றத்தை உள்ள 304A நம்ம சார்ஜ் பண்ணோம். அதுக்காக தான் அந்த அழகா அந்த இஃப் எனி அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் பொருள் கூட திருநான்னு தெரியும், ஆனா என்ன பொருளை திருநான்னு தெரியாது இல்லையா? அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக தான் அதுல திங் அப்படின்றதுக்கும் அந்த அகைன்ஸ்ட் திங் அப்படின்னா எதற்கு எதிராக தெரியும் அந்த இஃப் எனி தெரிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றதுக்காக அதுல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. அதுக்கு அடுத்தது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். 403 இருந்து எடுத்தீங்கன்னா மிஸ்அப்ராபரேஷன், கிரிமினல் மிஸ்அப்ராபரேஷன் இதெல்லாம் வந்துடும். அப்போ அதுல சப்போஸ் ஒரு அக்யூஸ்ட் வந்து சார்ஜ் வித் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆர் டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராபரேஷன் ஆஃப் மணி ஆர் அதர் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா it shall be sufficient to specify the gross sum or description of movable property. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இப்ப பின்னாடி 218 வரும்போது ஒண்ணு வரும். 218ல வரும்போது for each and every distinct offense there must be a distinct charge and it should be tried separately அப்படின்னு வரும். சட்டத்துல அதுதான் ஒரு பியூட்டி. ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, அதனுடைய எக்ஸப்ஷன் இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க. ஒவ்வொன்றுத்துலயும் அதே மாதிரிதான். எந்த சட்டத்தை நீங்க எடுத்துக்கினாலும் சரி, கன்ஃபெஷன் மேட் பிஃபோர் ஏ போலீஸ் ஆஃபீஸர் நாட் ஏ வேலிட் ஒன். ஆனா அதுக்கு there is an exception under section 27 which leading to discovery of a fact. அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. 218ல வந்து நீங்க 3 offenses of same kind, அதுக்கு 219ல அது மாதிரி 3 offenses of same kind can be tried together ஒரு வருஷத்துக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இதுல வந்து 218ல அதே மாதிரி each and every distinct offense there must be a distinct charge and it should be tried separately அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது பின்னாடி வரும்போது உங்களுக்கு தெரியும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் எல்லாம். பட் இது மாதிரி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட கையாடல் பண்ணிருந்தான் அப்படின்னு சொன்னா, நீங்க 1000 குற்றச்சாட்டு அவன் பேர்ல வணையணும். 1000 பேர் என் போனேன்னா ஒவ்வொருத்தருக்கும் எதிராக போனல. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருப்பான், அவன் ஒருத்தங்கிட்ட திருடி இருப்பான், எப்படி வேணாலும் பண்ணிருப்பான். அது அவனுக்கு தெரியணும். ஆனா நீ கையாடல் தான் பண்ண, உங்ககிட்ட அதை கொடுத்துருக்க. அது டொமினியன் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, அது என்ட்ரஸ்ட்மெண்ட், அதெல்லாம் அந்த டெஃபினேஷன் ஐபிசில வரும்போது அதுல வரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. having dominion over the property or having entrusted with the property committed criminal breach of trust அப்படின்னு கொண்டு போயிடும். பட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வரும்போது இப்ப நான் சொன்ன பாருங்க, அந்த 5Wsல when where அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த 5Wsல இதுல வரும்போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டா, நீங்க கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் சார்ஜ் பிரேம் பண்ணும்போது அமௌண்ட்டை மட்டும் போட்டா போறோம். கிராஸ் சம் 1 கோடி ரூபாய் நீங்க கையாடல் பண்ணிருக்கீங்க, 1 லட்சம் ரூபாய் நீங்க கையாடல் பண்ணிருக்கீங்க, 1 கோடி ரூபாய் நீங்க கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரே ஒரு சரியா ஒரு சின்ன செக். என்ன செக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல பண்ணும்போது the dates between which the offense is alleged to have been committed without specifying particular items or exact dates அப்படின்னு வந்துட்டு கூடவே within a year அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு உள்ளாக நீங்க எவ்வளவு அமௌண்ட் கையாடல் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டை மட்டும் போட்டா போறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் சம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றது கொடுக்கணும். டோட்டல் அமௌண்ட்டை கொடுக்கும்போது வித்தின் இயர் ஒரு வருஷத்துக்குள்ள அவர் எவ்வளவு அமௌண்ட் கையாடல் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டையும் அந்த டேட்டை மட்டும் போட்டா போகும். இன் பிட்வீன் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கும். அதுல the dates between which the offense is alleged to have been committed without specifying particular items or exact dates. For example வந்து VAO ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. ஒரு VAO இருக்கிறாரு, அல்லது VAOட டியூட்டி வந்து இந்த வரியெல்லாம் கலெக்ட் பண்றது. வரியெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது இப்ப 2011ல இருந்து அவரு VAO இருக்கிறாரு. அவரு VAO வந்து என்ன பண்ணுவாரு, 2011ல இருந்து 2019 வரைக்கும் கலெக்ட் பண்றாரு. கலெக்ட் பண்ற அமௌண்ட்ல வந்து பாதி அமௌண்ட் அப்பப்போ அவருடைய சொந்த செலவுக்கு உபயோகப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா, being a public servant was entrusted with the collection of amount committing criminal breach of trust. அதாவது அமௌண்ட்டை அவருடைய சொந்த செலவுக்கு உபயோகப்படுத்துறாரு அப்படின்னா இட்ஸ் அமௌண்ட் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்.
அந்த கிரிமினல் பிரீச் இப்போ 2011 இருந்து நீங்க 2019 அல்லது 2020 ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 50,000 பேர்கிட்டயாவது குறைஞ்சது அவர் கலெக்ட் பண்ணிருப்பாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் வரி எல்லாம் எவ்வளவு வரப்போகுது? 2,000 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய், இது மாதிரி எல்லாம் போறோம். இப்போ அப்போ ஒவ்வொன்றும் ஒண்ணும் போட்டோம்னா அது எந்த காலத்துல நம்ம விசாரணை பண்ணி எந்த காலத்துல முடிக்கிறது? அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2011 இருந்து 2020 வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டுக்கு போடலாம். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் வித்தின் எ இயர் எவ்வளவு அமௌண்ட் பண்ணாங்கன்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1/1 அல்லது 2/1/2011 இருந்து ஆரம்பிச்சா 1/1/2012 வரைக்கும் ஒரு வருஷம். அப்படி எடுத்துங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டை போட்டோம்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேட் அது நெக்ஸ்ட் இயர் கொண்டு வந்துடும். அது வந்து வித்தின் எ இயர் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துப்போம் இல்லையா? அப்போ 2/1/2011 இருந்து 1/1/2012 வரைக்கும் ஒரு வருஷம். மறுபடியும் 2/1/2012 இருந்து 1/1/2013 வரைக்கும் ஒரு வருஷம். அப்ப என்ன பண்ணணும், அந்த 2/1/2011 இருந்து 1/1/2012 வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் அவர் கையாடல் பண்ணாரோ அப்போ பீயிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் நீங்க இந்த தேதியில இருந்து எந்த தேதியில இருந்து இந்த 2/1/2011 இருந்து 1/1/2012 வரையிலான தேதியில இவ்வளவு ரூபாய் நீங்க இவ்வளவு ரூபாய் அப்படின்னு போட்டு இவ்வளவு அமௌண்ட் நீங்க வசூல் பண்ணி இந்த வசூல் பண்ண இவ்வளவு அமௌண்ட்டை நீங்க கையாடல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராஸ் சம்மோ இன் பிட்வீன் பீரியட நீங்க போட்டீங்கன்னா போறோம். இதுதான் வந்து சார்ஜ். சரியா? அதுலதான் கூடவே என்ன சொல்லணும்னா, சோ ஃப்ரேம்டு டீம் டு பி சார்ஜ் ஆஃப் ஒன் அஃபென்ஸ் வித்தின் தி மீனிங் ஆஃப் 219 வரும்போது அது என்னன்றதை சொல்றேன். அப்ப இதுல 219க்கு உட்பட்டு தான் இது மாதிரி நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா the time included between the first and last date of such date shall not exceed 1 year. 1 இயருக்கு மேல அது போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து 212. அடுத்து 213 CRPSல when manner of committing offense must be stated. எப்பொழுது அவன் அந்த குற்றத்தை செஞ்சது சம்பந்தமா மேனர் ஆஃப் கமிட்டிங் தி அஃபென்ஸ், அந்த செயலை வந்து எப்படி செஞ்சான் அப்படின்றத எந்த சமயத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, when the nature of the case is such that the particulars mentioned in section 211 and 212 do not give the accused sufficient notice of the matter. So இந்த 211ல கண்டென்ட்ஸ் ஆஃப் தி சார்ஜும் 212ல கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸ் என்னென்ன பர்டிகுலர்ஸோ அது மொத்தமே வந்து அவன் எதிரிக்கு போதுமான அளவுக்கு டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா அப்பதான் வந்து அந்த சார்ஜ் ஆல்சோ கண்டெயின் such particulars of the manner in which the alleged offense was committed. அப்போ அந்த 211 212 நம்ம கொடுத்துருக்கிற பர்டிகுலர்ஸ் அவனுக்கு டிஃபென்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னா எந்த வகையில் அவன் அந்த குற்றத்தை செய்தான் அப்படின்றத நம்ம காமிக்கணும். அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப தெஃப்ட் வந்து ஒரு இடத்துலதான் சொல்லியிருப்பான், மர்டர் ஒருத்தனை தான் பண்ணியிருப்பான். அப்போ கமிட்டட் தெஃப்ட் ஆன் திஸ் டேட் அதோட போறோம். அடுத்தது மர்டர், நீ இன்னார இந்த தேதியில இத்தனை மணிக்கு நீங்க மர்டர் பண்ணீங்க, அது போறோம். அதுக்கு வந்து நாட் நெசசரி, இந்த பர்டிகுலர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சப்போஸ் இன்னாரை நீங்க இந்த தேதியில ஏமாத்திட்டீங்க, 1000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி அதுல சார்ஜ் அவருக்கு போதுமானதா இருக்குமா இருக்காதா? அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது போதுமானதாக இருக்காது. சப்போஸ் அது கூட எப்போ அப்படின்னு கேட்டா, அந்த இப்ப ஏ வந்து பிஏ ஏமாத்திட்டாரு, ஒரு 1000 ரூபாய் ஏமாத்திட்டாருன்னு ஒரு கேஸ்ன்னு வச்சு, ஏ வந்து பிஏ நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க, 1000 ரூபாய் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா as it is 211 212 சொல்லியிருக்கிற சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும், அந்த டேட் எல்லாம் போட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா சப்போஸ் ஏக்கும் பிக்கும் நிறைய டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன் நிறைய இருக்கு, கடன் கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் கடன்ல எந்த கடனை என்னைக்கு வாங்கின அமௌண்ட்டை நீங்க வந்து சீட்டிங்னு சொல்றீங்க. அப்போ வந்து அவனால டிஃபென்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் நீங்க இந்த தேதியில இத்தனை மணிக்கு இன்னார இந்த காரணத்துக்காக பணத்தை வாங்க. இப்போ 2 டிரான்சாக்ஷன் இருக்கு, ஒருத்தன் ஏக்கும் பிக்கும் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒரு முறை என்ன பண்றான், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு பணம் கொடுன்னு கேட்கறான்.
இன்னொரு முறை என்ன பண்றான், பிசினஸ் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்கறான். இன்னொரு சமயத்துல என்ன பண்றான், இல்ல நான் உங்க பையனுக்கு நான் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு பணம் வாங்குறான். ஸோ தேர் ஆர் 3 transactions between A and B வச்சுக்க. அந்த 3 டிரான்சாக்ஷன்ல கடைசியில இருக்கிற டிரான்சாக்ஷன் வேலை வாங்கி கொடுக்கல, பணத்தை மட்டும் வாங்கி. அப்போ நீங்க பொதுவா ஏ பிஏ நீங்க இவ்வளவு ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க, இந்த தேதியில இத்தனை மணிக்கு நீங்க வாங்கினதை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிய வராது. ஏற்கனவே சொன்ன அந்த 2 டிரான்சாக்ஷனை நம்ம ஏமாத்தி இருக்கிறோமா, இல்ல 3வது டிரான்சாக்ஷனை ஏமாத்தி இருக்கிறோமான்னு தெரியாத, டிஃபென்ஸ் அவனால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுதான் நாட் ஏ குட் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி ஸோ ஒரே சிங்கிள் டிரான்சாக்ஷனா இருந்தா நோ ப்ராப்ளம். பட் மல்டிபிள் டிரான்சாக்ஷனா இருந்தா அந்த டிரான்சாக்ஷன்ல எந்த டிரான்சாக்ஷனை சீட்டிங் அப்படின்னு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது 213ல. 214 ஒன்று இருக்கு. 214ல சும்மா the words in charge taken in sense of law under which offense is punishable அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணு இல்லை, உங்களுக்கு offense is punishable. இப்ப நமக்கு சட்டத்துல உங்களுக்கு தெரியும் 2 kinds of offenses. நம்பர் 1 என்ன சொல்லுவோம், substantial provisions. இன்னொன்று enabling provisions அப்படின்னு சொல்லுவோம். substantial provision அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, which prescribes the punishment. ஐபிசிலையும் சரி, எந்த ஒரு சட்டத்தின் கீழும் சரி, இந்த பிரிவின் கீழ் இன்னொன்று டெஃபினேஷன் ப்ரொவிஷன் சிலது இருக்கும். சிலது டெஃபினேஷன் ப்ரொவிஷன், அதை நம்ம பெரும்பாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அதை நம்ம யூஸ் பண்றதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 378 வாட் இஸ் மீன் பை தெஃப்ட் அப்படின்னா, இட் வாஸ் டிஃபைன் அண்டர் 3878. பீனல் ப்ரொவிஷன் 379ல தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்க 378ல ஒருத்தனை சார்ஜ் பண்ண முடியாது. நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் எல்லாம் போடுறோம் பாருங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறவங்கள பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க செக்ஷன் போடுறோம் பாருன்னு சொல்லிட்டு சப்ஸ்டான்சியல் அஃபென்சஸ் எல்லாம் போடாம டெஃபினிஷன் கிளாஸஸ்ல இருக்கிற அஃபென்சஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க. 403 அல்லது 378 இது மாதிரி டெஃபினிஷன்ல வரத போட்டு விடுவாங்க. அது மாதிரி போடக்கூடாது அதுல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு ப்ரொவிஷன் எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னா, சில குற்றங்களுக்கு தண்டனை வரையறுக்கப்பட்டிருக்காது. தண்டனைக்கு வரையறுக்கப்பட்டிருக்காத சில குற்றங்களை அல்லது அதிகமான அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அல்லது ஒரு மாறுபட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 34 to 38 ஐபிசி, 109 ஐபிசி, 120B ஐபிசி, 511 ஐபிசி, இது மாதிரி. இன்னொன்னு 397 ஐபிசி. இதெல்லாம் எனேபிளிங் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி. ஏன் 397 ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ராபரி 392 இருக்கு. இஃப் த ராபரி இஸ் கமிட்டட் வித் டெட்லி வெப்பன் அல்லது ஷார்ப் ஏஜ் வெப்பன், டெட்லி வெப்பனால ஒருத்தன் பண்ணா அப்படின்னு சொன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட். இப்போ ஐபிசில பர்டிகுலர் அஃபென்ஸுக்கு பர்டிகுலர் பனிஷ்மெண்ட்னு வரும். அந்த பர்டிகுலர் பனிஷ்மெண்ட்னு வரும்போது சில சமயத்துல மாடிஃபிகேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் வரும். 392க்கு 10 years பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னா 1 year கொடுக்கலாம், 10 year கொடுக்கலாம், 10 years கொடுக்கலாம் இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ராபரின்னு வெறும் நீங்க ராபரியை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 392ல மட்டும் சார்ஜ் பண்ணலாம். பட் ராபரியோட டெட்லி வெப்பன் சேர்த்து வச்சு பண்ணா அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா 392 ரெட் வித் 397. ஏன் இந்த ரெட் வித் அப்படின்னா, அதுல விச் எனேபிள்ஸ் 397ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 392 பண்ணக்கூடிய ஒரு குற்றவாளி அவ்வாறு அந்த குற்றத்தை செய்யும் பொழுது ஏதேனும் டெட்லி வெப்பன் அல்லது ஷார்ப் ஏஜ் வெப்பன் எதனா வச்சுட்டு அந்த குற்றத்தை பண்ணா அப்படின்னு சொன்னா அதுல கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மினிமமே 7 years கொடுக்கணும். ஸோ 397 which enables the court to give punishment of minimum of 7 years. அதுதான். அதே போல இப்ப 34 இருக்கு. பட் சட்டத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, யாரு தப்பு செஞ்சானோ அவன் தானே தண்டனைக்கு உண்டாக்கணும் அப்படின்னு தானே நமக்கு சட்டம் அப்படின்னு வருது. பட் அதுல வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த எனேபிளிங் ப்ரொவிஷன் 34 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குற்றத்தை செஞ்சா என்னத்தோட வித் இன்டென்ஷன்
குற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒவ்வொரு நபரும் அந்த செய்த குற்றத்திற்கு தானே செய்ததாக கருதி அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம் நமக்கு 34. சரியா? அப்போ ரெட் வித் 34 ரெட் வித் 34 போடுவோம். 341 323 ரெட் வித் 34 294 பி 324 ரெட் வித் 34 இது மாதிரி 302 ரெட் வித் 34 அப்படின்னு. இப்போ அந்த அந்த சாப்டர் வந்து ஒரு பெரிய சாப்டர் 34 to 38 511 109 120B இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சார்ஜ் பிரேமிங் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. கடைசியா இது மொத்தம் முடிச்சுட்டு உங்களுக்கு 224 வரைக்கும் முடிச்சுட்டு நான் அதுல எக்ஸாம்பிளோட நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் எப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் இட் இஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ் அதை பார்த்து. இப்போ அகைன் பேக் டு 214 அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த deemed to be used in the sense attached them by law under which the such offense is punishable அப்படின்னு சொல்றாங்க. எந்த சட்டத்தின் கீழ் அதாவது சும்மா ஒண்ணும் இல்லை அதனுடைய வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சார்ஜ்னு கொடுக்கறதுக்காக பண்றாங்க. அதுல கொடுக்கும்போது அந்த சார்ஜ்ல உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த குற்றத்தை சொல்வதற்காக அந்த குற்றச்சாட்டில் வணையப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுக்கு சட்டத்துல என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த தண்டனைக்கு உண்டான அந்த சப்ஸ்டான்சியல் ப்ரொவிஷன்ல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ 215 வந்து எஃபெக்ட் ஆஃப் எரர்ஸ். எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும். சார்ஜ் மட்டும்ன்றது வந்து ஒரு பெரிய கடல். யாராலையுமே அதுல மூழ்கி முத்தெடுக்கிறதுன்றது கஷ்டம். ஆனா ஒரு அருமையான டாபிக். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டீப்பா படிச்சோம்னா மட்டும்தான் நம்மளால அதை கொஞ்சம் எல்லாம் நல்ல முறையில உபயோகப்படுத்த முடியும். சரிங்களா? இப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சில தவறுகள் ஏற்படும். அந்த தவறுகள் வந்து திருத்திக்கலாம். தவறுகளை திருத்திக்கலாம். திருத்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த தவறு இருக்குன்னா அதுல பின்னாடி சொல்லுவோம் prejudice to the accused or not prejudice to the accused பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி 215ல ஏதேனும் குற்றச்சாட்டில் வந்து ஏதேனும் தவறுகள் இருந்தால் சரியா அதுல no error in stating the offense or the particulars required to be stated in the charge and no omission to state the offense shall be regarded maybe கூட கிடையாது shall be regarded at any stage of case as immaterial unless the accused was in fact misled occasioning failure of justice. நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையால அந்த சொல்லக்கூடிய பர்டிகுலர்ஸால அக்யூஸ்ட் வந்து he was misled அவனால டிஃபென்ஸ் தனியா சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றோம். 420ல வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கு. அந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல வரும்போது நம்ம வந்து we have committed an error. என்ன எரர் பண்றோம்? நீங்க வந்து நீங்க வந்து பிஏ வந்து ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டுறோம். அவன் என்ன பண்றான் அந்த காலேஜ் அட்மிஷன் வாங்கின கேஸை விட்டுட்டு அதுக்கு பதில் முன்னாடி அவங்க கிட்ட அந்த ஒரு இப்ப வீடு கட்டுறதுக்காக ஒரு பணம் வாங்கினான் பாருங்க. வீடு கட்டுறதுக்காக பணம் வாங்கினா வீடு கட்ட முடியல அவனால பாதியிலேயே வீடு கட்ட நின்று போச்சு அப்படின்னா அவன் பாட்டு டிஃபென்ஸ்ல என்ன சொல்லுவான் கான்ட்ராக்டரை கூட்டு வந்து விசாரிப்பான். கான்ட்ராக்டரை கூட்டு வந்து இல்ல வீடு என்கிட்ட தான் பணம் வாங்கின பணத்தை என்கிட்ட கொடுத்தாரு என்னாலதான் இப்ப கட்ட முடியல அப்படின்னா அப்போ he was not able to understand what was the charge against him அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? அப்போ அவன் என்ன சொல்லுவான் I can take a defense. நீ வந்து என்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினதுதான் எனக்கு சார்ஜ்னு கொடுத்துருந்தா I can prepare my defense. நீங்க பொதுவா கொடுத்ததால I was prejudiced. என்னால சரியா டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல மட்டும்தான் அந்த எரர் வந்து வேலிடான ஒரு எரர். அது மிஸ்லேட் இன் அகேஷன் ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த எரர் வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? அப்படின்னு இப்போ அடுத்து 216 ஒன்று. 216 வந்து கோர்ட் மே ஆல்டர் சார்ஜ். ஒரு நீதிமன்றமானது குற்றச்சாட்டை ஆல்டர் பண்ணலாம் அல்லது ஆட் பண்ணலாம். சரியா? அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சப்செக்ஷன் 1ல எனி கோர்ட் மே ஆல்டர் ஆர் ஆட் டு எனி சார்ஜ் அட் எனி டைம் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ். இது ஞாபகம் வச்சு. சரியா? எந்த கோர்ட் வேணும்னாலும் எந்த சமயத்துல வேணாலும் நல்லா எந்த கோர்ட் வேணும்னாலும் எந்த சமயத்தில் வேணும்னாலும் எந்த சமயம்ன்றது எதுன்னு கேட்டீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாக
பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட், தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாக எந்த நீதிமன்றமும் ஒரு செக்ஷனை ஆட் பண்ணலாம் அல்லது ஆல்டர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஜாயின் பண்றாரு ஒரு கோர்ட்ல. ஜாயின் பண்ணும்போது ஒரு சார்ஜ் ஷீட் எடுக்கிறாரு. சார்ஜ் ஷீட் எடுக்கும்போது ஒரு பெண்ணை வந்து புடவை பிடிச்சி இழுத்தான்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சுக்க, அது 354 ஐபிசி. சரியா? அவர் என்ன பண்ணுவாரு, 354ல சார்ஜ் பண்றாரு. சார்ஜ் பண்ணிட்டு ட்ரையல் பெண்டிங் இருக்குது. பெண்டிங் இருக்கும் பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அடுத்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வர்றாரு. அவர் வந்து என்ன பாக்குறாரு, ஏன் இவரு ஜெனரல் லால போட்டிருக்காரு, புடவை பிடிச்சி இழுத்தா ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் தானே வரும், செக்ஷன் 4 தானே வரணும், இவர் ஏன் 354ல சார்ஜ் பண்ணிருக்கிறார். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல நான் வந்து 354 ஆல்டர் பண்ணி 4 ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட்ல சார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யூ கேன் ஆல்டர் தி சார்ஜ். அல்லது அவரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு அல்லது அவர் இருக்கிறாரு, நடுவுல வரும்போது சப்போஸ் வேற ஏதோ சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவருக்கு வருது, தெரியுது, கட்ட படிக்கும் போது தெரியுது அப்படின்னா அவரே கூட அந்த செக்ஷனை ஆல்டர் பண்ணலாம். ஸோ எந்த சமயத்துல வேணாலும் ஆட் பண்ணலாம் அல்லது ஆல்டர் பண்ணலாம். ஆடிங்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 294B விட்டுறாங்க. ஒருத்தன் வந்து அசிங்கமான வார்த்தையால திட்டி வழிமடக்கி கையால அடிச்சான் அப்படின்றது சார்ஜ். இவங்க அந்த அசிங்கமான வார்த்தையை சொல்லல. என்ன வார்த்தை, அசிங்கமான வார்த்தை சொல்லலாமா வேண்டாமான்றது வேரியஸ் கருத்துக்கள் இருக்கு. அசிங்கமான வார்த்தைகள் சொன்னாலே போறோம். என்னன்னா அதனுடைய இம்பாக்ட் என்னன்றதுதான் நமக்கு முக்கியமே தவிர அந்த வார்த்தைகள் முக்கியம் இல்லை. என்ன இம்பாக்ட், பொது இடத்தில் அருவருப்பை உண்டாக்க வேண்டும் அல்லது எரிச்சலை உண்டாக்க வேண்டும். ஒருவருடைய வார்த்தைகள், ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பொது இடத்தில் ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது அவங்களுக்கு ஒரு எரிச்சலையோ அல்லது அருவருப்பையோ உண்டாக்க வேண்டும். அப்போ அக்ரீவ்டு பர்சனுக்கு அது உண்டாச்சுன்னா அந்த வார்த்தைகள் வந்து அப்சீன் வார்த்தைகள், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வேர்டிங்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மெட்ராஸ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அது மாதிரி சில ஊர்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊர்ல வந்து அந்தந்த ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி ஏன்னு கூப்பிடுவோம். ஏய் வாலே போலேன்றாங்கன்னு வச்சுக்க. அந்த ஏய் வாலே போலேன்னா அந்த ஊர்ல வந்து இட் இஸ் நாட் அன் ஆஃபென்ஸ், அது வந்து ஒரு தவறுதலான வார்த்தை. அதே இங்க வந்து சில ஏரியால போயிட்டு அது மாதிரி ஏழை வாலே போலன்னா அதுதான் அவங்களுக்கு பெரிய எரிச்சலையும் அவமானத்தையும் உண்டாக்கிடும். ஸோ அந்த வார்த்தைகளை பொறுத்து இருக்கு. அப்ப அந்த வார்த்தைகள் அப்படின்னா அந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட நபருக்கு அது எரிச்சலையோ அல்லது அருவருப்பையோ உண்டாக்கினால் அதுதான் வந்து அப்சீனிட்டி அப்படின்னு கொண்டு போறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தைகளை போட்டு வரும்போது வெறும் 341 324ல சார்ஜ் பண்றாரு. அடுத்து வர இல்லையே இந்த வார்த்தை சொல்லியிருக்கானே, இந்த வார்த்தை சொன்னா 294B சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி கேன் ஆட் 294B. சரி, 294B 341 and 324ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. ட்ரையல் நடக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்ல பிளேட்ல கிழிச்சிடறான். ஒருத்தன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேடியை வந்து முகத்துல பிளேட்ல கிழிக்கிறான். டாக்டருங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா மெடிக்கல் லீகல் ஒப்பீனியன் அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வெப்பனை வச்சு யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வெப்பன் பிளேடுன்றது காரணத்தால வெறும் 324 சிம்பிள் அட்டுன்னு கொடுக்குறாங்க. போலீஸ்லயும் என்ன பண்றாங்க, டாக்டர் சிம்பிள் அட்டுன்னு கொடுத்துட்ட பிறகு சார்ஜ் அதுல தான் போட முடியும்னு சொல்லிட்டு 294B 341 and 324ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. இப்போ டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ட்ரையல் வரும்போது அந்த PW1 ஆக விசாரிக்கப்படக்கூடிய அந்த லேடி வராங்க கோர்ட்டுக்கு. வந்தா அவங்களுக்கு முகத்துல வந்து இந்த உதடுல இருந்து காது வரைக்கும் ஒரு தழும்பு இருக்குது. சரியா? உதட்டுல இருந்து காது வரைக்கும் ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்பு பார்த்துட்டு என்னமா தழும்பு இது? ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இட் வாஸ் டன் இன் மை கோர்ட் ஒன்லி while I was in other court APP-ஆ இருக்கும்போது. என்னமா அந்த தழும்பு அப்படின்னு கேட்கும்போது பிளேடால கிழிச்சதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் எ பர்மனன்ட் டிஸ்பிகர்மெண்ட் இன் த ஃபேஸ். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட் தி டைம் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் டெஃபினிஷனை டெஃபினட்டா நம்ம படிச்சே ஆகணும். வாட் இஸ் சிம்பிள் அட் அண்ட் வாட் இஸ் கிரீவியஸ் அட். சரியா? இப்போ நமக்கு 319 320ல பாத்தீங்கன்னா சிம்பிள் அட்டுன்னா என்ன அப்படின்னு இருக்கும், கிரீவியஸ் அட்டுன்னா என்ன அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த சிம்பிள் அட்டும் கிரீவியஸ் அட்டும் என்னன்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும். சப்போஸ் இந்த சிம்பிள் அட்டுன்னு ஒரு டாக்டர் கொடுத்துட்டாரு, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அப்பதான் என்ன பண்ணுவோம், மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆல்டர் த சார்ஜ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ப்ராசிக்யூட்டர் வந்து they will file a petition under 216 CRPC to alter or add a charge.
ஒரு செக்ஷன் வந்து பண்ணணும் போடுவாங்க. பட் அது வந்து சில பேர் வந்து லெதார்ஜிக்கா விட்டுடுவாங்க அல்லது நெக்லிஜென்ட்டா விட்டுடுவாங்க. ஏதோ சம் காரணத்துக்காக விட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா, இப்ப வந்து கோர்ட்டு தான் கான்ஷியஸா இருக்கும். ஈவன் வித்தவுட் கெட்டிங் பெட்டிஷன் ஃப்ரம் டிஃபென்ஸ் ஆர் ப்ராசிக்யூட்டர், கோர்ட் கேன் ஆல்டர் த சார்ஜ். ஆக்சுவலா சட்டத்திலே அதான் சொல்றான், கோர்ட் மே ஆல்டர் த சார்ஜ். அப்போ ஏபிபி வேலை அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலோட வேலை என்னன்னா, ப்ராப்பர் செக்ஷன் ஆஃப் லால அவங்க சார்ஜ் பிரேம் பண்றதுக்காக அவங்க கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், ப்ரேயர் கொடுக்குறோம் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இல்ல கோர்ட் டியூட்டி தான் அது. கோர்ட்டு தான் வந்து அவைலபிள் மெட்டீரியலை வச்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாரு. ஸோ கோர்ட்டுக்கும் அந்த சமயத்துல வந்து 324 டாக்டர் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அட்டன் தானே கொடுத்துருக்காரு, 324 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த அம்மா எவிடன்ஸ் கொடுக்கறது பெட்டியில வந்து எவிடன்ஸ் கொடுத்து இதுதான் அந்த ஸ்கேர் மார்க்கும் போது 320 கிரீவியஸ் அட் வரும்போது எனி டிஸ்பிகர்மெண்ட் இன் ஃபேஸ் இருந்துச்சு, ஒரு பர்மனண்டா ஒரு அதுல என்னென்ன இருக்கும், காது செவிடாக்கிறது அல்லது கண்ணு குருடாக்கிறது அல்லது ஒரு தழும்பு அல்லது 25 நாளைக்கு மேல ஒரு ஹாஸ்பிட்டலை ஒரு நபரை வந்து படுக்கையிலேயே வச்சிருந்தா இதெல்லாம் வந்து கிரீவியஸ் அட்டுன்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கிரீவியஸ் அட்டுன்னு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுல இந்த கேஸ்ல பர்மனண்டா முகத்துல ஒரு ஸ்கேர் மார்க் இருக்கிறதால இட் ஷுட் பி ஒன்லி அண்டர் 326 ஷார்ப் ஏஜ்டு வெப்பன்றதால. அதனால கிரீவியஸ் அட் அப்படின்னு போட்டுட்டு சார்ஜ் கோர்ட் கேன் ஆல்டர் த சார்ஜ். சரிங்களா? சப்போஸ் இதுல பின்னாடி வரும், அதுல அப்ப வரும்போது சொல்றேன், கிரேவ் அஃபென்ஸ்ல இருந்து லெசர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா, லெசர் அஃபென்ஸ்ல இருந்து கிரேவ் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமான்றது அப்புறமா சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் சொல்லியாச்சு. இப்போ ஆல்டர் பண்ணிட்டாங்க செக்ஷனை, 324 வந்து 326 ஆவோ அல்லது ஒரு 326 வந்து ஒரு 307 ஆவோ ஆல்டர் பண்றாங்க. ஆல்டர் பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்றது அடுத்த வழியில சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த such alteration or addition shall be read and explained to the accused. ஸோ அந்த ஆல்ட்ரேஷனோ அல்லது ஆடிங் ஆஃப் சார்ஜஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அக்யூஸ்டுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேல இந்த குற்றத்துல நாங்க சேர்த்திருக்கோம், இப்ப 324 வந்து 326 ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அக்யூஸ்ட் கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஆல்டர் பண்ணி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். பண்ணிட்டு அதுல அடுத்து அதை நீங்க அந்த புக்ல படிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இப்போ அப்படியே ப்ரொசீடிங்ஸ், அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, நடைமுறை வந்து நடைபெறக்கூடிய ட்ரையல் ஆகுது, அக்யூஸ்ட் கிட்ட நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு மாதிரி ஆல்டர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்ட பிறகு அவனுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ப்ரிஜுடிஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னா யூ கேன் கண்டினியூ த ட்ரையல். சரியா? இல்ல இம்மிடியட்டா அவனுக்கு ப்ரொசீடிங் பண்ணோம் அப்படின்னா அக்யூஸ்டுக்கு வந்து ப்ரிஜுடிஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னா வி கேன் adjourn the case to some other date. சரியா? அதுலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, proceedings immediately with the trial is not likely to prejudice அப்படின்னா proceed with the trial. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸே எடுத்துக்கோங்க. இப்போ 324 altered into 326, அதுல என்ன அவருக்கு ப்ரிஜுடிஸ் வரப்போகுது இல்லையா? ஏன்னா ஒரே இன்ஜூர்டு, ஒரே அக்யூஸ்டு, அவர் பண்ண செய்கை தான் அதுல ஒன்றும் ப்ரிஜுடிஸ் இல்லை. 324 நடத்துறது பத்தி 326 அப்படியே வில் ப்ரொசீட், அவ்வளவுதான். பட் அதுலயே வந்து வேற மாதிரி எதனா இருந்தது. இப்போ ஆல்ட்ரேஷன் வரும்போது இப்போ நீங்க 379 இருந்து 406 அல்லது வேற ஒரு அஃபென்ஸ்ல இருந்து வேற ஒரு அஃபென்ஸோ நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது 307 இருந்து 302 கன்வெர்ட் பண்ணும்போதோ வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து டெஃபினட்டா ப்ரிஜுடிஸ் ஆயிடும். ஏன்னா அவர் 307 உண்டான டிஃபென்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு, 302 உண்டான டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ இட் ஹேஸ் டு பி adjourned to some other day for his convenience. சரியா? அதுல என்ன சொல்றாங்க, மாதிரி ப்ரிஜுடிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்போ சப்போஸ் proceeding immediately with the trial is likely to prejudice அப்படின்னா either direct a new trial or adjourn the case for trial. நியூ ட்ரையலாகவும் அல்லது அந்த கேஸை வந்து அட்ஜார்ன் பண்ணியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சப்ளாஸ் 4. இப்போ சில அஃபென்சஸ் இருக்கு, சில அஃபென்சஸுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா மேக்சிமம் அஃபென்சஸ் சாங்ஷன் நாட் நெசசரி. பட் சில பர்டிகுலர் அஃபென்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 153A அல்லது 506, 504 or 5 சப்போஸ், அதுல இது மாதிரி சில அஃபென்சஸ் வந்து சாங்ஷன் வாங்க வேண்டியதாகும். அது மாதிரி ப்ரீவியஸ் சாங்ஷன் நெசசரி. இப்போ ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்கு அல்லது எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் இருக்கு, அதுல வெறும் சார்ஜ் மட்டும் போட்டிருப்பாங்க. அல்லது ஒரு இடத்துல வரும்போது ட்ரையல் நடத்தும் போது
இப்ப கத்தி இருக்கு, கத்தி வந்து பென் இப்போ சாதாரணமா ஒரு கத்தியை போட்டு 324 326 நம்ம நடத்திட்டே போயிட்டே இருப்போம். நீங்க 326 நடத்திட்டே இருக்கும்போது அந்த கத்தி கோர்ட்ல மார்க் பண்ற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ப்ரோஹிபிட்டட் நைஃபா இருக்கும். அப்போ அது டெஃபினட்டா ஆர்ம்ஸ் ஆக்ட் இன்வோக் பண்ற மாதிரி இருந்தது. அல்லது ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வெடிபொருளா இருக்குது, அல்லது வெடிபொருளா உபயோகப்படுத்தக்கூடிய மெட்டீரியலா இருக்கு, சம் அதர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்டா மாறுது. அது மாதிரி வாட் எவர் இட் மே 153A சொன்னா சப்போஸ் 153ல நீங்க பேரை போட்டுட்டு 153Aல எவிடன்ஸ் வருது அப்படின்னா அது மாதிரி சில செக்ஷன்ஸ் இப்போ ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து எது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு இருக்கும். சாங்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய 197 198 அதெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எது எதுக்கு சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு இருக்கும் அதுல நமக்கு சிஆர்பிஸ்ல. அப்போ ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் அல்லது ஆடிங் ஆஃப் எ செக்ஷன் வரும்போது ப்ரீவியஸ் செக்ஷன் சாங்ஷன் வந்து நெசசரி அப்படின்னு சொன்னா சாங்ஷன் வாங்குற வரைக்கும் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சு. இப்போ அதுதான் அப்ப நம்ம மெயினா வந்து எந்தெந்த செக்ஷனுக்கு சாங்ஷன் வாங்கணும், எந்தெந்த செக்ஷனுக்கு சாங்ஷன் வாங்க வேண்டியது இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் இது செக்ஷன்ஸுக்கு வந்து சாங்ஷன் வாங்க வேண்டியது கிடையாது. ஒன்லி சே அபவுட் நாட் ஈவன் 10%, இது 1 or 2% ஆஃப் செக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் வந்து ப்ரீவியஸ் சாங்ஷன் நெசசரி அப்படின்னு வரும். ஸ்பெஷல் ஆக்ட்ல வரும்போது எது எதுக்கு ப்ரீவியஸ் சாங்ஷன் வேணும் அப்படின்றத பாத்துக்கங்க. அப்போ ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கக்கூடிய செக்ஷனை நீங்க ஆல்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அனுப்பல கடிதம் அனுப்பி அந்த சாங்ஷனை வாங்கிட்ட பிறகுதான் யூ கேன் ப்ரொசீட் ஃபார். சரியா? இப்போ சப்போஸ் சாங்ஷன் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இல்ல சரி இந்த செக்ஷன் வரல இந்த செக்ஷன்ல போடுவோம்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. விட்டுட்டு இருக்கும்போது ட்ரையல் வர சமயத்துல வரும்போது இல்ல இந்த செக்ஷன் தான் வரும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ ப்ரீவியஸ் சாங்ஷன் வந்து நெசசிட்டி அப்படின்ற மாதிரி நெசசரின்னு கொண்டு வரும்போது நீங்க ஏற்கனவே சாங்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சாங்ஷனை நீங்க அப்படியே கொடுத்து விட்டுடலாம். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அதான் இஃப் ப்ரீவியஸ் சாங்ஷன் இஸ் நெசசரினா shall not proceed with until such sanction is obtained unless sanction is already obtained on which altered or charge is founded. அந்த ஏற்கனவே எந்த சார்ஜ் நீங்க போட சாங்ஷன் வாங்கி இருந்தீங்கன்னா கவலை கிடையாது. வாங்கல ப்ரீவியஸ் சாங்ஷன்னா கண்டிப்பா வாங்கிட்ட பிறகுதான் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றதான் 216 தான். 217ல இப்போ நீங்க 216ல ஆல்டர் பண்றீங்க ஒரு செக்ஷனை அல்லது ஆட் பண்றீங்க. ஆல்ட்ரோ அல்லது ஆடோ பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த விட்னஸஸை ரீகால் பண்ணலாம் அல்லது ரீசமன் பண்ணலாம். சரியா? ப்ராசிக்யூட்டர் அண்ட் த அக்யூஸ்ட் ஷால் பி allowed to recall or resummon and examine with reference to such alteration or addition if for the purpose of vexation or delay or for defeating the ends of justice பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேணுட்டே ட்ராக் பண்றதுக்காக பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம ட்ராக் பண்றதுக்காக இருந்தா பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து யாராவது ஒரு விட்னஸ் தேவை அப்படின்னு சொன்னா அந்த விட்னஸை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணலாம் அல்லது மறுபடியும் ரீசம்மன் இஷ்யூ பண்ணலாம். வச்சுட்டு அந்த ஆல்ட்ரேஷன் சம்பந்தமான கேள்விகளை மட்டும் கேட்கணும். இப்ப அந்த நான் சொன்ன கேஸ்ல 326 நீங்க ஆல்டர் பண்றீங்க. 326 ஆல்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்? சரியா? இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு தட் இஸ் இன்ஜூர்ட கூப்பிட்டு நம்ம விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க, எவிடன்ஸ் கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். எடுத்துட்ட பிறகு கிராஸும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட பிறகுதான் வந்து கோர்ட் வந்து ஆல்டர் பண்ணுது, 326 ஆல்டர் பண்ணுது. அப்ப பண்ணும்போது டிஃபென்ஸோ அல்லது ப்ராசிக்யூட்டரோ அகைன் நீங்க வாங்க அப்படின்னு ரீகால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரீகால் வந்து அது வந்து மேண்டேட், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஷால் பி அலோட். நான் சொன்ன பாருங்க, சட்டத்துல கமா புலி ஸ்டாப்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியமானது அப்படின்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல மேண்டேட்டரி, சில இடத்துல மேன் கொண்டு வருவாங்க. அப்கோர்ஸ் அதை வந்து நம்ம ஹைகோர்ட் அல்லது வேரியஸ் ஹைகோர்ட்ஸ் அல்லது சுப்ரீம் கோர்ட் எல்லாமே சில இடத்துல மேன் அப்படின்ற வார்த்தை ஷேல்லா கூட வரும், அல்லது ஷேல்ன்ற வார்த்தை மேவா கூட கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது என்டையர்லி டிஃபரெண்ட் இஷ்யூ. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். பட் சட்டத்துல நமக்கு சொல்றாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா 216ல after alteration of charge அப்படின்னு சொன்னா the prosecutor and the accused shall be allowed to recall, mandatory கொண்டு வராங்க. அதுக்குதான் வந்து எக்ஸப்ஷன்னா எக்ஸப்ஷன். சப்போஸ் வெக்ஸேஷியஸ் அல்லது டிலே பண்றதுக்காக வேணுட்டே அவங்க பெட்டிஷன் போட்டு டிலே பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதர்வைஸ் இட் ஷுட் பி அலோவ் அப்படின்னு.
சரி, திடீர்னு வந்து வேற எதனா விட்னஸஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆல்சோ டு கால் எனி ஃபர்தர் விட்னஸ் whom the court may think to be material. சும்மா கண்ட விட்னஸை விசாரிக்க முடியாது. கோர்ட் வந்து ஆஃப்டர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் அவங்க இந்த விட்னஸை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விட்னஸை விசாரிக்கலாமா வேண்டாமா, அவசியமா இல்லையா, மெட்டீரியல் விட்னஸா பார்த்துட்டு ஃபர்தர் எவிடன்ஸ் விட்னஸை விசாரிக்கிறதுக்கு கோர்ட் வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து 218 சிஆர்பிசில இதை முதலே சொன்ன பாருங்க. இப்போ செப்பரேட் சார்ஜஸ் ஃபார் டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ். இதுல சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 1ல பாயிண்ட்ல சொல்லுங்க கேட்டீங்கன்னா, எவ்ரி டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ் there shall be a separate charge and every such charge shall be tried separately. So ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸுக்கும் there shall be a separate charge. ஒவ்வொரு குற்றத்திற்கும் தனித்தனியாக ஒரு குற்றச்சாட்டு பணையப்பட்டு தனித்தனியாக ட்ரையல் நடத்தும் அப்படின்றது தான் அது கான்செப்ட். சரியா? ஆனால் அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அசிங்கமா பேசினா 294P, வழிமடக்கனா 341, அல்லது கத்தியால வெட்டனா சிம்பிள் அட் 324. இது எல்லாமே இப்ப தனித்தனியா பண்ணணும் அப்படின்னா 294B தனியா ஒரு கேஸை போடணும், 324க்கு ஒரு தனியா ஒரு கேஸ், 341 அது வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் ஆர் கண்டினியூவிங் டிரான்சாக்ஷன் அது மாதிரி சிலது பின்னாடி போறோம். அதுல வரும்போது என்ன சொல்ல போறோம், இதுல ஒவ்வொரு குற்றத்திற்கும் தனித்தனியாக குற்றச்சாட்டு வடிவம் என்னென்ன செயல் பண்ணணும், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப அக்யூஸ்ட் விருப்பப்பட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நடத்தலாம். அக்யூஸ்ட் ஒரு பெட்டிஷன் போட்டு இல்ல எனக்கு பரவாயில்ல, மொத்தத்தையும் வந்து ப்ரிஜுடிஸ் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நடத்துங்கன்னு சொல்லி போட்டானா போடலாம் அப்படின்றாங்க. அது வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் தி ஆபரேஷன் ஆஃப் 219, 220, 221, 223. பின்னாடி அந்த 221, 219 என்னன்றதை பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாங்க, இது மாதிரி நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ் தேர் மஸ்ட் பி a distinct charge அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி அதை ஆல்டர் பண்ணிட்டு இதுல பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இட் வில் நாட் அஃபெக்ட் 219, 220, 221 அதுல வராது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் இல்ல, சிம்பிளா சொன்னோம்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ் தேர் மஸ்ட் பி a distinct charge. அதுக்கு சப்சிக்வெண்டா 219, 220 எல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 219ல more offenses than one of the same kind. இப்போ ஒரே தன்மையான ஒரு குற்றத்தை ஒருத்தன் வந்து செய்யறான் அப்படின்னு சொன்னா அதை திருடுறான். திருட்டு கேஸ்ல தான் எப்பவுமே கொலையை அவனும் கண்டினியூஸா பண்ண போறது கிடையாது. பட் திருட்டு கேஸ் பண்ணுவோம், திருடுறது, ஏமாத்துறது இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. அப்படி நிறைய வரும். அதுல வரும்போது more offenses than one of the same kind within the 12 months from first to last அப்படின்னு சொன்னா, ஒரே நபர், சரியா, அந்த ஒரே நபர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சில குற்றங்களை செய்தார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நபர் ஒரே தன்மையான குற்றங்களை செஞ்சா 3 பிரிவுகள், 3 குற்றத்துக்கு மேல அவன் ட்ரையல் நடத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வித்தின் ஸ்பேஸ் ஆஃப் 3, இப்போ ஒரு வருஷத்துல வந்து ஒரு 6 திருடு கேஸ் பண்றான்னு வச்சுங்க, 6 பொருள் 6 பைக்கு திருடின்னு போறான் ஒருத்தன், அந்த 6த்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க ட்ரையல் பண்ண முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய 3 குற்றங்களை மட்டும் ஒன்னா கொண்டு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். இது அவன் திருடு கேஸா 3 திருடுகள், 3 வண்டிகளை திருடினா அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டு, இன்னொரு 3 வண்டிகளை திருடினா அப்படின்றதுக்காக இன்னொரு சார்ஜ், இத மாதிரி போட்டு நம்ம ட்ரையல் நடத்தலாம். அதுதான் வந்து 219ல. பட் அஃபென்சஸ் ஆஃப் சேம் கைண்ட்னு அதுல கொண்டு போறாங்க. அந்த சேம் கைண்டுக்கு என்ன அப்படின்றது, என்னென்ன அஃபென்சஸ் சேம் கைண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க பின்னாடி. அதுல சொல்லும் போது சேம் கைண்ட்னா விச் இஸ் பனிஷபிள் வித் சேம் பனிஷ்மெண்ட், சேம் செக்ஷன் ஆஃப் IPC ஆர் எனி ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லாஸ் என்றார். ஃபார் எக்ஸாம்பிள் 379, 379க்கு 3 இயர்ஸ்னா 380க்கும் 3 இயர்ஸ். அப்போ ஒருத்தர் 379 பண்ணா 380 பண்றான், மறுபடியும் ஒரு 379, மறுபடியும் ஒரு 380 பண்றான்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 4 இன்சிடென்ட் வித்தின் ஏ இயர் அப்படின்னா, நீங்க அந்த 4த்துல 3த்துக்கு மட்டும் ஒரு சார்ஜா போட்டு நம்ம
ட்ரையல் நடத்தலாம். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கவுண்ட்னு போடும். ஒவ்வொரு குற்றத்துக்கு ஒவ்வொரு கவுண்ட்னு போடும். 3 counts, 3 எண்ணிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த 219ல. அடுத்து இப்போ 220ல ட்ரையல் ஃபார் மோர் தென் 1 offense. இதுதான் வந்து நான் உங்களுக்கு அப்ப சொன்ன பாருங்க 294B, 341, 324 இதுல. இப்போ in one series of actsல ஒரு சேம் டிரான்சாக்ஷன்ல மோர் offenses than one ஒரே நபர் பண்றான் அப்படின்னு சொன்னா அது மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம சார்ஜ் போடலாம். வழிமடக்கி, அசிங்கமாக பேசி, கையால் அடித்து அல்லது கத்தியால் வெட்டி கொலை மிரட்டல் செய்தான். அப்போ 341, 294B, 323, 324 and 506 part 2 இவ்வளவு மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆக்ட் கிடையாது. இட் இஸ் இன் எ சீரீஸ் ஆஃப் ஆக்ட். ஒரு நபர் வந்து ஒரு நபருக்கு எதிராக, ஏ வந்து பிக்கு எதிராக வெவ்வேறு, ஏன் அப்படின்னா அதுதான் சொன்ன பாருங்க முதல்ல 218ல எக்ஸெப்ஷன். இது வந்து 219, 220ல வந்து கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி 219 கொடுக்குறாங்க இல்லையா. 219 பிரகாரம் எடுத்து 218 பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா சார்ஜ் ஷீட் போடணும், தனித்தனியா ட்ரையல் நடத்தணும். ஏன்னா இட் ஷுட் பி ட்ரைடு செப்பரேட்லி அப்படின்னு இருக்கு இல்லையா. பட் அதனுடைய எக்ஸெப்ஷன் இது. ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ட் தொடர்ச்சியாக ஒரு குற்ற செயல்களை ஒரு நபர் செய்து வரும்போது அந்த தொடர்ச்சியா அவன் என்னென்ன குற்ற செய்கைகள் செஞ்சானோ அது மொத்தத்தையும் ஒன்னா போட்டு கொண்டு வரலாம். ஒரே டிரான்சாக்ஷன்ல வரும்போது, சேம் டிரான்சாக்ஷன்ல வரும்போது. இப்ப இதுலயே சப்போஸ் ஏ வந்து பி அடிக்கிறான், பி அடிக்கும் போது சி சேர்த்து அடிக்கிறான், இதுல கொண்டு வந்து நடத்தலாம். சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஏவும் பியும் இருக்கிறான். ஏ வந்து பிஏ வழிமடக்கி அசிங்கமா பேசி கையால அடிக்கிறான். அடிக்கும் போது சி வந்து என்ன பண்றான், ஏன்டா அவனை அடிக்கிறேன்னு தடுக்க வந்த உடனே கத்தியால வெட்டுறான். அது ஒரு 324. அப்போ அவனுக்கு 2 பேரையும் அசால்ட் பண்றான் அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன், ஒரே டிரான்சாக்ஷன்ல 2க்கு மேற்பட்ட நபர்களை காயப்படுத்தினால் கூட அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக ஏதேனும் குற்றங்கள் செய்தால் அந்த குற்றங்கள் அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரே குற்றச்சாட்டில் ஒரே ட்ரையல்ல கொண்டு போய் நம்ம ட்ரையல் நடத்தலாம். அடுத்து இப்போ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு. இப்போ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதுல சில அதாவது எந்தெந்த அஃபென்சஸ் மோர் தென் 1 அஃபென்ஸ் சொல்லும் போது எந்தெந்த அஃபென்சஸை ஒன்னா சேர்த்து நடத்தலான்றதுக்காக தான் இந்த 220ல சொல்றது. ஒண்ணு, இன் ஒன் சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ்ல நமக்கு என்னென்ன குற்றங்கள் செய்யறானோ அது மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்து நடத்தலாம். அடுத்தது 1 or more offenses ஆஃப் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அல்லது டிஸ்ஆனஸ்ட் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாரு. இப்போ ஒருத்தன் கையாடல் பண்றான், சரியா? கையாடல் பண்றான் அப்படின்னு வரும்போது கூடவே என்ன பண்ணுவான், அக்கௌண்ட் எல்லாம் மாத்துவான் அல்லது அக்கௌண்ட்ல வந்து எதனா போர்ஜரி எல்லாம் பண்ணுவான், கையெழுத்து மாத்தி போடுவான். அப்படி பண்ணா அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு 406 சாதாரணமா வந்து கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோ அல்லது வந்து வேற ஒருத்தர் இருக்கிறான்னு டெஃபினேஷனை நம்ம கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்போ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம் தான். அது எல்லாமே கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வர்றது. பட் அதுல வரும்போது தனியா ஐபிசிக்குன்னு வரும்போது அதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அது மாதிரி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டோ அல்லது கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ப்ராப்பர்ட்டியோ பண்ணும் பொழுது ஒரு நபர் அக்கௌண்ட்ஸை பால்சிஃபை பண்ணாலோ அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்ஸை போர்ஜரி எதனா பண்ணாலோ இது மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இதுல 220ல ஹைலைட். அதே போல if the acts alleged constitute an offense falling within 2 or more separate definitions of any law in force tried for each of such offenses. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இப்போ முதல்ல சொன்னோம் பாருங்க, an act or omission made punishable under law அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த லா இந்திய தண்டனை சட்டமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதேனும் ஒரு தனிப்பட்ட தண்டனை சட்டமா ஸ்பெஷல் ஆக்டா இருந்தாலும் சரி, அது வந்து குற்றம் என்று அந்த சட்டத்துல 2த்துலயுமே வரையறுக்கப்பட்டிருந்தால் 2த்தையும் ஒன்னா சேர்த்தே நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசிங் ஃபோர்ஸ் இருக்கு, 352 கிரிமினல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே அசால்ட்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா 323ல போயிடும். அப்போ 352வும் 323யும் ஒன்னா சேர்த்து நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க.
கூடவே வந்து ஒரு திருட்டு பொருளை ஒருத்தன் வாங்குறான், திருட்டு பொருளை வந்து விற்கிறதுக்கு ஒருத்தன் அசைஸ் பண்றான். அப்போ திருட்டு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொன்னா, knowing that it is stolen property ஒரு நபர் வாங்கினான்னு சொன்னா it is 411, it is an offense under 411. பட் அதையே வந்து நீ திருடியது வந்து கொடுக்குற பொருள் எல்லாம் இவன் வாங்கி வேற ஒருத்தருக்கு வித்து கொடுக்குறான், இஸ் அசிஸ்டிங் இன் கன்சீல்மெண்ட் ஆர் இன் அசிஸ்டிங் இன் டிஸ்போசல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி 414 அப்படின்னு சொன்னா அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தே கூட நடத்தலாம், 2 செக்ஷனையும் போட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 or more definitions, separate definitions வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல எடுத்து நடத்தலாம். பட் ஒன்லி திங் the law should be in force. அதுக்கப்புறம் if several acts of which one or more than once would by itself or themselves constitute an offense, constitute a different offense if combined under both can be tried. இப்போ இதுதான் வந்து கொஞ்சம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. சரியா? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு நபர் வந்து பல செய்கைகள் செய்யறாரு, செய்யும் பொழுது அந்த செய்கைகள் ஒண்ணும் குற்றம். சரியா? ஒண்ணும் குற்றம். ஆனா அந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது இன்னொரு குற்றம். சட்டத்துல அதுதான் வரும். நான் சொன்ன பாருங்க, அக்ரவேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொன்ன பாருங்க. அக்ரவேட்டட் ஃபார்ம் ஒண்ணு இப்போ ரொம்ப அழகா இருக்கும். அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாவை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே சந்தோஷமா அதை போடும்போது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லால என்ன பண்ணிருப்பாங்க, நாட் ஓன்லி இன் ஐபிசி, எந்த ஆக்ட் எடுத்தீங்கன்னாலும் சரி ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு பாமரனுக்கு உண்டாகக்கூடிய சந்தேகங்கள் அல்லது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உண்டாகக்கூடிய சந்தேகங்கள் அல்லது ஒரு நீதிமன்றத்துக்கு உண்டாகக்கூடிய சந்தேகங்கள், இந்த சந்தேகங்கள்ல அவங்களே கேட்டு கேட்டு எழுப்பி இந்த சந்தேகம் வந்தா என்ன பண்ணலாம், இந்த சந்தேகம் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல கொண்டு வருவாங்க. தெப்ட்னு ஒரு டெபினிஷன் கொடுத்துருவாங்க 378ல. தெப்ட் ரோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை திருடிட்டு போனான்னா 379, அதையே வீட்டுக்குள்ள இருக்கிறத திருடின்னு போனான்னா 380. சரி, வீட்டுல இருக்கிறவன் ஒருத்தன் இன்மெட் அல்லது சரியா, இல்ல வீட்டுல இருக்கிற ஒரு சர்வெண்ட் அவன் திருடுனா என்ன பண்றது, அப்போ 381. இல்ல மரியாதையா கொடுக்குறியா இல்லையான்னு கத்திய காமிச்சு மிரட்டினா என்ன பண்றது, 383 எக்ஸ்ட்ராக்ஷன் டெஃபினிஷன் பனிஷ்மெண்ட் 384. அப்போ கத்திய காமிச்சு அவனுக்கு காயத்தை உண்டாக்குனா ஒரு ப்ரொவிஷன், இல்ல வேற ஒருத்தருக்குன்னு மிரட்டினா அப்படியே லைனா பாருங்க. சரி, இந்த 379 ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே 392 வரைக்கும் கொண்டு போயிடுவான். இது ஒண்ணு அப்படியே அக்ரவேட் ஆகிட்டே வரும். நாட் ஓன்லி இன் திஸ், எந்த இடத்துல எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான் வரும். சரியா? அது மாதிரி இப்போ இதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, பாரு இப்போ வந்து 323 வந்து காசிங் சிம்பிள் அட். சரியா? காசிங் சிம்பிள் அட். அடுத்தது 392 ராபரி. இப்போ ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ராபரி பண்றான். ராபரி பண்ணும்போது என்ன பண்றான், ஒருத்தனை அடிக்கிறான். இது அசால்ட்டிங் ஏ பர்சன். அசால்ட்டிங் ஏ பர்சன்றதால இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் 323. கமிட்டிங் ராபரின்றதால இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் 392. இப்போ 394 ஒண்ணு அடுத்த அக்ரவேட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அட் தி டைம் ஆஃப் கமிட்டிங் ராபரி இஃப் எனி பர்சன் காசஸ் ஹர்ட் டு எ பர்சன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் 394. இப்போ இந்த இடத்துல கணக்கு மாதிரி தான், இது வேற ஒண்ணும் இல்லை. 323 அண்ட் 392 நீங்க தனித்தனியா போட்டு நடத்தலாம், அல்லது 323 பிளஸ் 392 ஈக்குவல் டு 394 இல்லையா, வெறும் நீங்க 394 அப்படின்னு போட்டோ நடத்தலாம், அல்லது 323 392 அண்ட் 394 அப்படின்னு போட்டோ நடத்தலாம். சரியா? இப்போ மறுபடியும் பாருங்க, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. செவரல் ஆக்ட்ஸ், அந்த நிறைய செயல்கள் ஒருத்தன் செய்யறான். என்ன செய்யறான், கையால அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், ராபரி பண்றான் இல்லையா. இப்போ அந்த அதுல 1 or more than 1, இப்ப 2 ஆகி போச்சு. கையால அடிக்கிறான், கொள்ளடிக்கிறான், 2. இப்போ அது வந்து அந்த ஒன்னோ அல்லது அதுக்கு மேற்பட்ட அந்த 2வது செயலோ அது இட்செல்ஃப் அந்த செயலே ஒரு குற்றமா இருந்தாலும், அல்லது இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கான்சிடர் அஃபென்ஸ் வந்து இட்ஸ் எ டிஃபரெண்ட் அஃபென்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டிஃபரெண்ட் அஃபென்ஸையும் ஒன்னா சேர்த்து போடலாம், ஒன்னா சேர்த்து ட்ரை பண்ணலாம். அதுதான் சொன்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். 323, 392 போட்டு நடத்தலாம். 323 plus 392 is equal to 394ன்றதால வெறும் 394 போட்டோ நீங்க நடத்தலாம், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம்.
323, 392, 394 போடலாம். சரியா? இப்போ அதுல வந்து அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாட் அஃபெக்ட் ஐபிசி 71 ஐபிசி இது வந்து எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. 71 என்ன சொல்றது உங்களுக்கு தெரியும். ஒருத்தனுக்கு வந்து வெவ்வேறு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தா மோர் சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அதனுடைய அந்த கான்செப்ட். பட் இதுல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தன் வந்து அடிக்கிறான்னு சொன்ன பாருங்க 323 50 அடி அடிக்கிறான் ஒரு ஆள். ஏ வந்து பிய 50 முறை அடிக்கிறான். 50 323 பண்றான். அப்போ 218 பிரகாரம் என்ன பண்ணணும்? 50 × 323 இல்லையா? ஒரு வருஷம் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா 50 வருஷம் அவனுக்கு கொடுக்கணும். ஆனா 71 பிரகாரம் பார்த்தோம்னா மோர் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒன்லி 1 இயர் கன்கரண்ட் பண்றோம், ஓகே. பட் 1 இயர் மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும். சரியா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அது மாதிரி வந்துட்டே இருக்கும். ஏன்னா each and every 323 should be tried separately, charged separately and tried separately as per 218. ஆனா இப் மொத்தத்தையுமே ஒன்னா கம்பைன் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தால ஒரே ஒரு சிம்பிள் லெட்டர் தானே அப்படின்னு சொல்லி நீங்க வெறும் 323 50 முறை நீங்க அடிச்சு ஒரு 323 பண்ணீங்க அப்படின்னு சார்ஜ் பண்ணி தண்டனை கொடுத்தாலே அதுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. தென் 221 வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன குற்றம் பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. ஒரு சிங்கிள் ஆக்ட் இருக்கு அல்லது அது வந்து சிங்கிள் ஆக்டா இருந்தாலோ அல்லது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ட் இருந்தாலோ அது ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கும். சரியா? என்ன டவுட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற டெஃபினேஷன்ல சொல்றேன் பாருங்க. சிங்கிள் ஆக்ட் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் இஸ் ஆஃப் சச் a nature that it is doubtful which of several offenses the facts which can be proved will constitute. Accused may be charged for all or any of such offenses or in the alternative அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருத்தன் வந்து திருட்டு பொருளை ஒருத்தன் வச்சிருக்கான். அவனை கேட்டா அவனுக்கு ஞாபகம் இல்லை. சரியா? அவனுக்கு ஞாபகம் இல்லை. அவன் திருடினான்னு தெரியல, அல்லது அவன்கிட்டயாவது வாங்கணும்னு தெரியல, அல்லது கையாடல் பண்ணானா அப்படின்னு தெரியல, அல்லது எவனையாவது ஏமாத்தி வாங்கின்னு வந்தானா அப்படின்னு தெரியல. சரியா? இப்போ இதுல வரும்போது எது டவுட்ஃபுல்? எதனா ஒண்ணு திருடி இருக்கணும் அல்லது திருட்டு பொருளை வாங்கி இருக்கணும். ஒண்ணும் வேண்டாம், மற்ற 406 420 கூட விடுங்க. சரியா? ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை அவன் திருடி இருக்கணும் அல்லது யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, இது எனக்கு சொந்தமான பொருள், இந்த பொருள் வந்து களவாடப்பட்டிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு 379 அல்லது 380 எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு எஃப்ஐஆர் இருக்கும். இப்ப அந்த எஃப்ஐஆர் இருக்கிறதால அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 379 அல்லது 380 சார்ஜ் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கு உண்டான மெட்டீரியல் இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாது. இப்ப நான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போதே நமக்கு வந்து வெறும் வேகா இருக்கு. he was found in possession of a property, that property was seen to be a stolen property அப்படின்னா whether he has committed theft or he must be the person who received from the thief. அவ்வளவுதான். அப்போ ஒன்னு he should be charged under 379 or under 411 இல்லையா? அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து இன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னா இந்த மேற்கண்ட செய்கையால் இந்த நபர் திருடி இருக்கலாம் அல்லது திருட்டு பொருளை வாங்கியிருக்கலாம். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். திருடி இருக்கலாம் அல்லது திருட்டு பொருளை வாங்கி இருக்கலாம். இது பெரும்பாலும் வந்து இந்த தெப்ட் இது மாதிரி சில அஃபென்சஸ்ல தான் வந்துடும். சீட்டிங்லயோ அல்லது எதனா ஒன்றுலயோ வந்துடும். பட் அதுல கூடவே நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஆக்ட் வந்து ஒரு அந்த டவுட் வர்றது அப்படின்றது ஒரே சிமிலர் அஃபென்சஸ் தான் இருக்கணும். சரியா? சிமிலர் டைப் தெப்ட் அல்லது ப்ராப்பர்ட்டி வந்துன்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ டெஃபினேஷன் ஃபார் ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டில என்னென்ன கொடுத்துருக்காங்களோன்னு பாருங்க. 410 பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருட்டு பொருளை வாங்குறது எல்லாமே வந்து
கம்ஸ் அண்டர் ஸ்டாலர். சீட் பண்ணி வாங்குறது, அல்லது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்றது, அல்லது மிஸ்அப்ராபரேஷன் பண்ணி வந்தது. அந்த பொருள் வந்ததுக்கு உண்டான காரணங்கள், வெவ்வேறு காரணங்கள், என்னென்ன காரணங்களை வந்து எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து டெபினிஷன்ல ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு டெபினிஷனுக்குள்ள அடக்கி வச்சிருப்பாங்க அதை மொத்தம். சரியா? அப்போ ஒருத்தன் வந்து திருட்டு பொருளை வாங்கினானா அல்லது திருடி அதனால பொருள் வந்தானா அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒருவேளை கையாடல் பண்ணியிருக்கானா, அல்லது ஏமாத்தி வாங்கி இருக்கிறான், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறான். அவன் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, என்னென்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுதோ அல்லது அல்லது அல்லதுன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இந்த கேஸ்ல சொன்ன பாருங்க, ஒருத்தன் திருடி இருக்கிறான், ஒருகிட்ட பொருள் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, அவன் ஒண்ணு திருடி இருக்கலாம், அல்லது திருட்டு பொருளை வாங்கியிருக்கலாம், அல்லது வந்து கிரிமினல் மிஸ்அப்ராபரேஷன் பண்ணிருக்கலாம், அல்லது ஏமாத்தி இருக்கலாம். இந்த நாளத்துல ஏதோ ஒண்ணுதான் அவன் பண்ணியிருப்பான். ஆனா அந்த நாளத்துல எதை பண்ணா அப்படின்றது நம்ம கிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we should be charged either under 379 or under 411 or under 406 or 420. நீங்க சார்ஜ்லயே அதை கொண்டு வரலாம். அதுதான் வந்து இதோட பியூட்டியே. அதுதான் 221ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்டர்னேட்டிவ் சார்ஜே ஃப்ரேம் பண்ணலாம். நீங்கள் ஒண்ணு திருடி இருக்கலாம், அல்லது திருட்டு பொருளை வாங்கி இருக்கலாம், அல்லது இது மாதிரி நீங்க சொத்தை கையாடல் பண்ணிருக்கலாம், அல்லது ஏமாற்றி இருக்கலாம். எனவே உங்க மீது வந்து 379 or 411 அதுல எதை போட்டுக்கலாம். எவிடன்ஸ் எது வருதோ அதுல நம்ம தண்டனை கொடுக்கணும். இதுதான் வந்து அதுல ஆல்டர்னேட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். டவுட்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, ஒருத்தனை வந்து ஒரு சார்ஜ் பண்ணிடுறோம், சார்ஜ் வித் ஒன் அஃபென்ஸ். பட் எவிடன்ஸ்ல வந்து he committed a different offense அப்படின்னா he may be convicted. அப்போ அதுக்கு ஒரே ஒரு செக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல மேல சொன்ன மாதிரி ஒரு 379, 411, 406, 420ல நீங்க சார்ஜ் பண்ணிடுறீங்க ஒருத்தனை அப்படின்னா, எவிடன்ஸ்ல எவன் ஆமா இது திருடுதான் போச்சு, இவன் திருடிதான் எடுத்தான் அப்படின்னு வந்தா நீங்க 379ல கன்விக்ஷன் கொடுக்கலாம். திருட்டு பொருளை இவன் வாங்கினாலதான் இவங்கிட்ட பொசலின் வந்துச்சு அப்படின்னு சொன்னா 411ல அவனுக்கு கன்விக்ஷன் கொடுக்கலாம். சரியா? இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு சிமிலர் அஃபென்ஸ்ன்றதால நீங்க சார்ஜ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணிருக்கிறதால எதனா ஒண்ணுத்துல தண்டனை கொடுக்கலாம். சரியா? அப்போ சார்ஜ் ஒண்ணுத்தை ஃப்ரேம் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது அதுதான் நம்ம இன்னையே சொன்ன பாருங்க, சில கண்டிஷன் சாங்ஷனுக்கு அப்புறமா சில கண்டிஷன் ஹையர் செக்ஷன்ல நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு லோயர் செக்ஷன்ல கன்விக்ஷன் கொடுக்கலாம். ஆனா லோயர் செக்ஷன்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஹையர் செக்ஷன்ல கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. சரியா? அது வந்து மெயின் அதுல. அப்போ மேஜர் அஃபென்ஸ் சார்ஜ் பண்ணிட்டு மைனர் அஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே வந்து காக்னைட் அஃபென்சஸா இருக்கணும். அதாவது ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு தொடர்பு உள்ள குற்றங்களா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனை வந்து 302ல வந்து சார்ஜ் பண்றோம். சரியா? 302ல சார்ஜ் பண்றோம். 302ல சார்ஜ் பண்ண பிறகு இப்போ 2 பேர் இருக்கான். ஒருத்தன் வந்து செஸ்ட்ல ஸ்டாப் பண்றான், இன்னொருத்தன் வந்து காலில் வெட்டுறான். காலில் வெட்டி கிரீவியஸ் ஆட்டு கொடுக்குறான். இப்போ ட்ரையல்ல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 302 34 போட்டு தான் நம்ம ட்ரையல் போவோம். அப்போ 2 பேருமே 326 அண்ட் 302 34 போட்டு 2 பேருக்குமே 2 சார்ஜ் வராம தான் நம்ம போட்டு கொண்டு போயிடுவோம். கொண்டு போகும்போது ஒருத்தன் மேல நீங்க கோர்ட்ல 302ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, ஆனா எவிடன்ஸ் மொத்தமே வந்து அவன் 326 தான் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா கோர்ட் கேன் கன்விக்ட் ஹிம் அண்டர் 326. சரியா? ஏன்னா இது ரெண்டுமே காக்னைட், ஒரே எதிராக ஒரே டிரான்சாக்ஷன்ல செய்யக்கூடிய சில குற்றங்கள். பட் 302ல ஒருத்தனை சார்ஜ் பண்ணிட்டு அவனுக்கு 420ல போய் கன்விக்ஷன் கொடுக்க முடியாது. லெசர் பனிஷ்மெண்ட் தானே. 302 லைஃப் அல்லது டெத்து. இது 420க்கு மினிமம் 2 to 3 years நம்ம 2 years கொடுக்க போறோம். மினிமம் சென்டென்ஸ் தானே இதை கொடுத்துக்கலாம் அப்படின்றதான் கிடையாது. சரியா? சோ அதனுடைய ரெண்டு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ரெண்டுத்துக்குமே காக்னைட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பாக இருக்க வேண்டும். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்கிற சமயத்துல தான் நீங்க மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா மைனர் அஃபென்ஸ்ல நம்ம தண்டனை கொடுக்கலாம். டிஃபரெண்ட் அஃபென்ஸா இருந்தா தண்டனை கொடுக்க முடியாது. அடுத்து வந்து 222. அதுல வந்து எப்பப்போ அதுக்கு ஒண்ணு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அஃபென்சஸ் ப்ரொவைடட் ப்ரூவ்ட் இன்க்ளூடட் இன் அஃபென்சஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. When a person is charged with an offense consisting of several particulars, combination of some constitute minor offense அப்படின்னு வச்சுக்க. ஒருத்த மேல நீங்க பர்டிகுலரா இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செவரல் பர்டிகுலர்ஸ் வச்சு ஒருத்த பேர்ல வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க. அதான் முதலே சொன்ன பாருங்க, அந்த மேஜர் அஃபென்ஸ்ல நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு எவிடன்ஸ்ல நமக்கு மைனர் அஃபென்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா he can be convicted for the minor offense.
பட் மைனர் அஃபென்ஸ் 326க்கு சார்ஜ் பண்ணிட்டு சரியா அவனை வந்து நீங்க ஹையர் அஃபென்ஸ்ல கொடுக்க முடியாது. அடுத்து இதுல இன்னும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனர் அஃபென்ஸ் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல. அதுதான் அவங்க சொல்றாங்க. மைனர் அஃபென்ஸ் நீங்க 320 ஆக்சுவலா வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணா தானே நம்ம தண்டனை கொடுக்க முடியும். திருநாட்டூர்ல ஒருத்தனை பத்தி சார்ஜ் ஃப்ரேம் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு அவனுக்கு திருநாட்டூர்ல கன்விக்ஷன் கொடுக்கணும், இல்ல விடுதலை பண்ணணும். இதானே பண்ண முடியும். சார்ஜ் அவங்க அதுதான் அந்த கான்செப்டுக்காக தான் இதை கொண்டு வராங்க. என்னன்னா நீங்க திருநாட்டூர்ல சார்ஜ் பண்ணீங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சார் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சுல்ல, அந்த ஒண்ணு சார்ஜுக்கு உண்டான மெட்டீரியல் இருந்தா தண்டனை கொடுங்க, மெட்டீரியல்னா விடுதலை பண்ணுங்க, அப்படித்தானே நம்ம கேட்போம் இல்லையா? அதுலதான் என்ன சொல்றாங்க, சில சமயத்துல சார்ஜ் ஃப்ரேமே பண்ணலன்னா கூட சரி. இப்ப நான் சொன்ன கேஸ்ல 326 இல்லாம வெறும் திருநாட்டூர் ரெட் வித் 34 மட்டும் தான் போடுறாங்க. இப்ப 2 பேரு ஒருத்தனை அசால்ட் பண்றாங்க, ஒருத்தன் செஸ்ட்ல ஸ்டாப் பண்றான், இன்னொருத்தன் வந்து காலில் வெட்டுறான். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது காலில் வெட்டினதால அவன் ஓடாம கீழே விழுந்தான், விழுந்ததால இவன் போய் ஸ்டாப் பண்றான். ஸோ இ ஃபெசிலிட்டேட் இம் அல்லது இன் தி கோர்ஸ் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அல்லது இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் த காமன் இன்டென்ஷன் A1 அல்லது A2 வந்து அசால்டட் தி டிசீஸ்டு ஆன் இஸ் லெக், பட் A1 வந்து ஸ்டாப்ட் ஹிம் ஆன் தி செஸ்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? 302 வெறும் 326 போட மாட்டோம், 302 ரெட் வித் 34ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுவோம். இப்போ ட்ரையல் எல்லாம் முடிஞ்சிட்டு எவிடன்ஸ் முடிஞ்சிட்டு தண்டனை கொடுக்குற சமயத்துல பார்க்கும்போது 326 தான் வருது அப்படின்னா கோர்ட் வந்து நீட் நாட் ஃப்ரேம் சார்ஜ் அகைன். இது ஞாபகம் வச்சு 302ல மறுபடியும் வந்து 326ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணா என்ன பாவம்? அடுத்தது ஆல்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் அல்லது ஆடிங் சார்ஜ் போனா அகைன் அவன் ரீகால் விட்னஸை ரீகால் பண்றானுவா, அதை பண்றானுவா, மறுபடியும் இதுல வரும், ட்ராக் ஆகிட்டு போயிட்டு. அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஹையர் அஃபென்சஸ்ல நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மைனர் அஃபென்சஸ்க்கு வரும்போது even though there is no specific charge under 326 he can be convicted under 326. சரியா? சார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி, சார்ஜ் பண்ணலனாலும் சரி, மேஜர் அஃபென்ஸ்ல ஒருத்தனை சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா he can be convicted under minor offense. அதுக்கு அடுத்தது இப்ப கூடவே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, when a person is charged with an offense, ஒரு குற்றத்துல திருநாட்டூர்ல ஒருத்தனை சார்ஜ் பண்றீங்க, பட் ஆனா அவன் அட்டெம்ப்ட் தான் பண்றானே தவிர திருநாட்டூர்ல அக்யூஸ்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா he can be convicted for the attempt. அந்த இடத்துல மேஜர் அஃபென்ஸ்ல சார்ஜ் பண்ணிட்டு ஒருத்தனை மேஜர் அஃபென்ஸ் எவிடன்ஸ் வரல அப்படின்னு சொன்னா even though without framing of charges he can be convicted for the minor offense அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மேஜர் அஃபென்ஸ்ல சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா he can be convicted for attempt அப்படின்னு சொல்றாங்க. வெறும் அட்டெம்ப்ட் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு கன்விக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. இப்ப மறுபடியும் இல்ல மேஜர் அஃபென்ஸ்ல சார்ஜ் பண்ணிட்டாங்க, அட்டெம்ப்ட்னா நீ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருநாட்டூர் ரெட் வித் 334 சொன்னோம் இல்லையா? இப்ப திருநாட்டூர்ல சார்ஜ் பண்ணிட்டாங்க, இப்ப 307 வந்து மேஜர் அஃபென்ஸ் தானே, அப்ப 307க்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணி மறுபடியும் ட்ரையல் தானே நடத்தணும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா இது வந்து இட் இஸ் டீம்டு தட் அதுல மைனர் அஃபென்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அது வந்து மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இன்க்ளூட் ஆயிருக்கு அந்த மேஜர் அஃபென்சஸ்ல அப்படின்னா. இப்போ 407 ஒரு சர்வெண்ட் கையாடல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 407ல ஒருத்தனை சார்ஜ் பண்றீங்க, பட் அவங்களுக்குள்ள அந்த எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பே இல்லை அப்படின்னா he can be convicted under 406. சரியா? சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலன்னா கூட he can be convicted under 406 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யார் யாரு ஒன்னா சேர்த்து நடத்தலாம்? அடுத்தது இப்ப சார்ஜ் சொன்னோம், அதுல யார் யார ஒன்னா சேர்த்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுல 223ல யார் யாரை ஒன்னா சேர்க்கலாம், வாட் பர்சன்ஸ் மே பி சார்ஜ் ஜாயிண்ட்லி, ஜாயிண்டா யார் யாரை சேர்த்து நடத்தலாம் அப்படின்னா ஒரே அஃபென்ஸ் சேம் அஃபென்ஸ் கமிட்டட் இன் தி சேம் டிரான்சாக்ஷன், ஒரே டிரான்சாக்ஷன்ல இன்வால்வ் ஆனவங்க. சரியா? அதுதான் 34. தென் அபட்மெண்ட் அல்லது அட்டெம்ப்ட் பண்ணவனையும் ஒன்னா சேர்க்கலாம், அபட்மெண்ட் பண்ணவனையும் ஒன்னா சேர்க்கலாம். இவங்களை எல்லாத்தையுமே வந்து ஒன்னா சேர்த்து ட்ரை பண்ணலாம்.
அதுக்கப்புறமா தான் அந்த 219ல சொன்னோம் பாருங்க, அக்யூஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் அஃபென்ஸ் ஆஃப் தி சேம் கைண்ட். ரெண்டு ஒரே மாதிரி அக்யூஸ்ட் வந்து அங்க அஃபென்ஸ்ல கொண்டு போறாங்க. இதுல 219ல சேம் அஃபென்ஸ்னா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து கூட நடத்தலாம். பெரும்பாலும் அது மாதிரி நம்ம நடத்துறது இல்லை. பட் இதுல பண்றாங்க. தனித்தனியா தான் நம்ம போடுறோம். பட் இதுல அக்யூஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் அஃபென்ஸ் ஆஃப் தி சேம் கைண்ட் வித்தின் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 290 கமிட்டட் தெம் ஜாயிண்ட்லி. ஏ ஒரு இடத்துல திருடுறான் 6 முறை, பி ஒரு இடத்துல திருடுறான், ரெண்டு பேருமே சேம் அஃபென்சஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து கூட நீங்க மூணு சார்ஜா போட்டு வித்தின் a span of 12 monthsல நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அது நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிஃபரெண்ட் அஃபென்சஸ் தி சேம் டிரான்சாக்ஷன். ஒரே டிரான்சாக்ஷன்ல டிஃபரெண்ட் அஃபென்சஸ், அதுதான் நமக்கு 341 294 அதெல்லாம் வந்தது பாருங்க. இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், அவன் வந்து திருடுறான். சரியா, அவன் எஸ் கமிட்டட் அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்டார்ஷன்னா கத்தியை காமிச்சு பண்றது. அடுத்தது வந்து ஏமாத்துறான், கையாடலும் பண்றான். சரியா, இவனுங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நடத்தலாம். கூடவே வந்து அது யாராவது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணாலும் 411 அல்லது வந்து டிஸ்போசல் அல்லது கன்சீல்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அல்லது அவங்களோட அபார்ட்மெண்ட் அல்லது அட்டெம்ப்ட், இவங்க எல்லாரையுமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 411 and 4. இதுல கூடவே வந்து சாப்டர் 12ல வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஃபென்ஸ் ரிலேட்டிங் காயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த காயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ் இதுல சம்பந்தமான குற்றங்கள்லாம் யாராவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாத்தையுமே அவங்களையும் ஒன்னா சேர்த்து ட்ரையல் நடத்தலாம். இப்போ 224 வந்து withdrawal of remaining charges on conviction as one of the several charges. When a charge containing more rates than one is framed against the same person, conviction was on one or more of them, the complainant or the officer conducting prosecution with the consent of the court withdraw the remaining charges, or court may on its own accord stay the trial which will have the effect of acquittal. அல்லது அப்பல்ல வேற ஒண்ணும் இல்லை. இது யாரும் பெரும்பாலும் பண்றதே இல்லை. சரியா, அப்படியே விட்டுடுவாங்க. பட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து கோர்ட்ல கிளீனா ஜட்ஜ்மெண்ட் நம்ம எழுதும் போதுல என்ன சொன்னா வித்ராயல் அப்படின்னு சொல்றாங்க. பட் வித்ராயல் இல்ல, இந்த பிரிவுகளின் கீழ் உங்களை விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோர்ட் வந்து ஏற்கனவே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுறதால எந்தெந்த சார்ஜஸ்ல நீங்க தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த இப்ப 326 302 326 ரெட் வித் 34 போடுறோம். போட்ட பிறகு நீங்க கன்விக்ஷன் கொடுக்கறது 302ல மட்டும்தான் கன்விக்ஷன் கொடுக்குறாங்க, 326ல கன்விக்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த ப்ராசிக்யூட்டர் அல்லது கம்ப்ளைனன்ட் யாரோ வந்து மாதிரி வந்து withdrawing the charge under 326 அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணலாம். அல்லது கோர்ட் வந்து இல்ல இந்த 326 பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலான்றாங்க. பட் இது பெரும்பாலும் வந்து சும்மா நம்ம நாலேஜுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். பெரும்பாலும் நிறைய வந்து இந்த வித்ராயல் வருது. ஏன்னா அவங்க அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போதே என்ன பண்ணும், கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது இந்தந்த பிரிவின் கீழ் உங்களை குற்றவாளி என்று தீர்மானித்து தண்டனை கொண்டாக்குறேன், இந்தந்த பிரிவுகளுக்கு குற்றவாளி இல்லை என்று தீர்மானிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. இப்போ நம்ம சொன்னதுல வந்து சார்ஜ் ஃப்ரேமிங் சொன்னேன், இந்த ஃபேக்ட்ஸ் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததால கொஞ்சம் there was a delay. அதுக்குதான் நானும் கொஞ்சம் வேகமா போக வேண்டியதா இருந்தது. இப்போ சில ஃபேக்ட் இருக்கு. ஃபேக்ட்ல வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்ட் கொடுத்துட்டு ஃபேக்ட்ல வந்து சார்ஜ் நீங்க ஃப்ரேம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ ஒரு சிம்பிள் ஃபேக்ட் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15/4/2014 on 15/4/2014 Kumar and Raja went to a wine shop on the Peters Road at Rayapeta, and after consuming alcohol in the shop, while coming on the said road near the Bharat petrol bunk at about 9 p.m, they had a petty quarrel, and at that time Raja took a knife from his pant pocket and assaulted Kumar, who succumbed to the injuries and died. This is the fact, simple fact. இப்போ இதுல ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுங்க அப்படின்னு சொன்னா அதுல அந்த சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சார்ஜ் ஃபார்மேட் ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து ரத்தன்லால் அண்ட் ரிஜிலால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாடலை வச்சுக்கோங்க. அதுல வரும்போது ஐ ஏற்பை சார்ஜ் யூ as follows-னு போட்டு நம்ம சார்ஜ் போடுவோம். அதுல தட் யூ ராஜா on 15/4/2014 about 9 p.m on the Peters Road. இப்ப அதுதான் சொன்ன இந்த 5 W's ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போறோம் அப்படின்றதுக்காக. சரியா, ராஜா அப்போ ஊ அந்த WHO who has committed, Raja has committed when 15/4/2014 at about 9 p.m.
where on the Peters Road at Rayapeta near Bharat Petrol Bank. சரியா? What he has committed? He did commit murder. அப்போ did commit murder அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், மர்டர் அப்படின்னு சொன்னா அதுல அந்த மெயினா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருநாட்டு வரணும்னு சொன்னா நான் முதலே சொன்னேன், மேபி சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அந்த எக்ஸ்பிளனேஷன்ல எப்பப்போ கல்பபிள் ஹோமிசைட் வில் அமௌண்ட் மர்டர் நாட் அமௌண்டிங். இப்போ மர்டர் தான் வரும்பொழுது எந்த வரும் அப்படின்னு இப்போ ஓவர் இன்டென்ஷனலி காசிங் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு வச்சு, அப்ப வரும்போது yes intentionally causing the death of one thereby committed offense punishable under section 302 of the Indian Penal Code.